நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்கண்ணா ஸ்கூல் லீவுங்களா? நான் ஸ்கூலு கட்டடிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம்லாம் நிரந்தரமே இல்லைங்கண்ணா. நாளைக்கு நீங்கள் படித்து பெரிய ஆள் ஆகும் போது எல்லாரும் பாராட்டுவாங்க. அப்போ கிடைக்கும் பாரு ஒரு சந்தோஷம். அதுதான் நிஜம், அதுதான் நிரந்தரம். வெறும் கில்லி அடித்தா நீங்கள் 0 தான். படித்தா தான் நீங்கள் ஹீரோ. நீங்கள் ஹீரோவா 0வா? காசை கூட போய் எடுத்து வை. ஏய், 6 ரூபா 75 காசுக்கு 6 ரூபா 25 காசு தான் இருக்கு. சரியா தானே இருக்கு. ஒழுங்கா எண்ணி வாங்கிட்டு மாட்டேன் கடையில. எங்க சரியா இருக்கு? 75க்கும் 25க்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறது அவ தப்பா உன் தப்பா? கோமதி என் கூட வா. உன் அப்பன் தலையில 1000 குட்டை எண்ணி குட்டை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். படிச்சாதான் ஹீரோ, இல்லாட்டி 0. அக்கா ப்ளீஸ் கா only 5 rupees கா அக்கா சாசா ப்ளீஸ் only 5 rupees sir very hungry sir please sir very beautiful Just go. அம்மா 5 ரூபாய் இல்ல 5 கோடி கூட சம்பாதிக்கலாம். தெரு தெருவா போகாம வெளிநாட்டிலேயே மேடை போட்டு இங்கிலீஷ் பேசலாம். பசியெல்லாம் போய் தைரியமா தலை நிமிந்து வாழலாம். படிச்சாதான் ஹீரோ, இல்லனா 0. அமுதன், அரிஃபா, புலேன் மேடம், ஆறுமுகம். ஏய் என்ன பண்ற? மதுரை மீனாட்சி கோயிலா கட்டற பேரச்சதி கேக்குறதுக்கு வேலைய பாறனா வேலைய பாக்காத வேலை செய்றா. என்னண்ணே நீங்க முத தடவையா உருப்படியா அவன் வயசுக்கேத்த வேலையை செய்யறான், அவனை போய் அடிக்கிறீங்க? நீ நினைச்சினா இந்த மலை முழுசும் உன் பேர் எழுதலாம். இது என்ன இன்னும் 10 குவாரி விலைக்கு வாங்கலாம். அதட்டினாரே அந்த அண்ணனுக்கு உன் கையால சம்பளம் கொடுக்கலாம். படிச்சாதான் வாழ்க்கையில ஹீரோ, இல்லனா 0. பாடசாலை போதுமே உன் வறுமை தூரம் போகுமே, நாடே உன்னால் மாறுமே, நீ பூமி ஆள வாடா வாடா வாத்தோடா வாத்தோடா. பசங்க அங்க பாருங்க. படிச்சாதான் வாழ்க்கையில ஹீரோ. மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் பிரகாஷ் ராஜ். எஸ், நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. ஹலோ, குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? எனக்கு தெரியும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கீங்க. பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி 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 ஸ்பெஷல் எபிசோட் டுடே. வெல், நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் நிறைய இம்பார்ட்டன்ட் வண்டர்ஃபுல் கெஸ்ட் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் த ஆடியன்ஸ் ஆஃப் திஸ் ஷோ. ரொம்ப வித்தியாசமான ஆடியன்ஸ் எனக்கு. அகரம் ஃபவுண்டேஷன், அகரம் நிறுவனத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இங்கே இருக்கிற எல்லா ஆடியன்ஸும் அகரம் நிறுவனத்துக்கு சேர்ந்தவங்க. அகரம் நிறுவனத்தால் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள், அகரம் நிறுவனத்துக்காக உழைச்சிட்டு இருக்கிற வாலண்டியர்ஸ் இங்கே இருக்காங்க. அண்ட் வெல்கம் டு ஆல் டு ஹவ் மேட் திஸ் ஃபார் தி ஷோ. தேங்க் யூ. இப்போ வெரி ஸ்பெஷல் கெஸ்ட் நான் வந்து எங்க வெல்கம் பண்ணோம். என்ன சொல்லணும் இவரை பற்றி? இந்த இளைஞன் இன்னைக்கு தமிழ் சினிமா திரும்பி பார்க்குற ஒரு கலைஞன். ஒரு முயற்சியும் பயிற்சியும் இருந்த ஒரு இளைஞன் எந்த உயரத்துக்கு போகலாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த அரங்கம் அவருக்கு புதுசு இல்லை, ஆல்ரெடி ஃபெமிலியர். இவர் ஒரு பெரிய நடிகர்ன்னு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை விட சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் அகரம் நிறுவனத்தோட ஃபவுண்டர் என்ன அவரை கூப்பிடுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். லெட்ஸ் வெல்கம் சூர்யா.
வியூவர்ஸ் of course இதெல்லாம் என்னோட ஃபேமிலி பட் வியூவர்ஸ் மறுபடியும் நேர்ல பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு. ஸ்டேஜ் உங்களுக்கு புதுசு இல்ல, அந்த சேர் உங்களுக்கு புதுசு இல்ல, இங்க இருக்கிற ஆடியன்ஸும் உங்களுக்கு புதுசு இல்ல. நிச்சயமா ஆக்சுவலி எனக்கு தான் ரொம்ப புதுசா இருக்கு. அதாவது நீங்க வீட்ல இருக்கீங்க, நான் வெளியில இருந்து வந்த மாதிரியே இருக்கேன். ப்ளீஸ் நீங்க ஃபேமிலி let me be one among your family. Yeah, சேத்துருவோம், சேத்தலாம்ல. Please be a part of us, sir. This side? Yes. thank you. Actually ரொம்ப பெருமையா இருக்கு. So why wait? Come, let's play. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. அப்படியா? உட்கார வச்சுட்டாங்க. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உட்கார வச்சிட்டீங்களே. ஆமா, ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து கை காலெல்லாம் நடுக்கிட்டு இருந்தது. இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போதே. பிகாஸ் என் உலகத்தில் விடுங்க, தமிழ்நாட்டில் விடுங்க, என் வீட்லேயே உங்களுக்கு ஃபேன்ஸ். ஷோ ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நியூஸ் வெளியே வந்ததும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரை விட எங்கள் அம்மா, அந்த சூர்யா மாதிரி பண்ணிடுவியாடா நீ, டூ மச்சா இருக்கு இதெல்லாம், நீ ரொம்ப மிரட்டுவியே, நீ எல்லாம் அவரோட மாதிரி சாஃப்ட் ஆகி எல்லாரும் பிடிக்கிற மாதிரி ஆயிடுவியான்னு பெரிய டென்ஷன் எனக்கு கொடுத்தாங்க. விளையாடாதீங்க. ரொம்ப நம்பிக்கையோட நான் வந்துடுறேன் அப்படின்னு வந்தேன். பட் இன்றைக்கும் ட்விட்டர், ஃபேஸ்புக் பேசிட்டு இருக்கும்போது நல்லா பண்ணுறீங்க, பட் சூர்யா எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ க்யூட், ஸோ வண்டர்ஃபுல்னு சொல்கிறாங்க. சூர்யா, ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் டு ஹேவ் யூ ஹியர். சார் தேங்க்யூ, 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 தேங்க்யூ சார். நல்லா விடுங்க, அந்த சீட் எப்படி ஆரம்பிக்குது, பர்னிங் ஆரம்பிக்குது. எனக்கு பயமாவே இருக்கு. ஏதோ ஒரு தைரியம். ஜீனியஸ்ல நம்ம பழக்கப்பட்டவராச்சு. ஜீனியஸ் எப்படி இருக்கீங்க? மணியனே, ஹலோ மணியனே. அடா அடா அடா, எல்லாம் அப்படியே சொந்தங்களை பாக்குற மாதிரி இருக்கு சார், சொந்தக்காரங்களை பாக்குற மாதிரி இருக்கு. நல்லூர்ல. So you on the hot seat. Just explain why you are here to play. Definitely இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப முக்கியமான வாய்ப்பு ஃபார் அகரம். அகரமோட ஒரு ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்காக அகரத்துக்கு ஒரு நல்ல இடம் தேவை. ஒரு 200 பேர் ஒரே சமயத்தில் கூடுறதுக்கு, ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்குன்ட்டு வந்து ஒரு இடம் தேவைப்படுது. ஸோ அந்த இடத்துக்கு வந்து நிச்சயமாக என்னால் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். பட் இன்னும் நிறையா விஷயங்கள் அதில் நடக்க வேண்டியது இருக்குது. ஒரு லாங் சஸ்டெயின் ப்ராசஸ் அதை பார்க்குறோம். ஸோ அதுக்கு நிறைய பேர்த்தோட சப்போர்ட் வேணும். இந்த நிகழ்ச்சி மூலமாக நிச்சயமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் விளையாடி நான் ஒரு பரிசு தொகையை ஜெயிச்சு அதுக்காக கொடுக்க போகிறேன். அகரத்துக்காக நான் கொண்டு போய் சேர்க்க போகிறேன். பட் ஆல்சோ ஐ வாண்ட் டு நோ, வாண்ட் பீப்புள் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அகரம். இது வரைக்கும் வந்து ஆரம்பித்தோம், 5 வருஷத்தில் நாங்கள் எவ்வளோ தூரம் நடந்திருக்கோம், யார் யார் என்னென்ன செஞ்சுருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதும் இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். விஜய் டிவி வந்து இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ. நான் எல்லாருமே தெரிஞ்சவங்க, நண்பர்கள் எல்லாமே. பட் விஜய் டிவி ஆல்சோ பிகாஸ் முதல் நாள்லேருந்து அகரம் கூடயே அவங்களும் இணைஞ்சிருக்காங்க, ட்ராவல் பண்ணி நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண இந்த ஷோ அது. நீங்களும் வெல்லலாம் 1 கோடிக்கு அப்புறமாக சூர்யாவை பார்க்குறது வேறு மாதிரி இருக்குது தமிழ்நாடு பூரா. அதுக்கு எனக்கு பெரிய மாற்றத்தை நான் கண்கூட பார்த்துருக்கேன். சார் எல்லா நடிகர்களையும் பிடிக்கும் சார், பட் எல்லாருமே வந்து 10ஓட 11 சார் பார்த்துட்ருப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா உங்களை வேறு மாதிரி பார்க்குறோம் சார், நீங்கள் யூ வெரி க்ளோஸ் டு அஸ் சார் அப்படின்ட்டு யாரோ சொல்கிறாங்க. அதாவது நான் அப்படிலாம் சினிமா மூலமாக அவங்கள நான் போய் சேர்ந்திருக்கவே முடியாது அப்படிங்கிறது மட்டும் திட்டவட்டமாக சொல்ல முடியும். இந்த நிகழ்ச்சி என்னை அங்கே கூட்டிகிட்டு போச்சு. அதுக்கு விஜய் டிவிக்கு நன்றி, மனதார என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். Great. Applause. Well, sir. பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு எண்ணத்துக்காக வந்திருக்குங்க, அதுக்காக விளையாடணும். வெல், இன்னைக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல் டே. விளையாட்டை தொடங்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் அ பிரேக்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வரலாம் ஒரு கோடி. சூர்யா, wonderful actor and more than that, a wonderful human being. உங்களோட விளையாட்டு இருக்கோம். Ready to play? Ready, sir. Audience ready? Ready? ஓய் ஓய் well ஓய்ங்கிறது வந்து அகரம்ல வந்து யூஸ் பண்ற ஒரு சிக்னேச்சர். நீங்க பெட்டி பாத்தீங்க எங்க ட்ரைனிங் சென்டருக்குள்ள வந்து. அதாவது ஓய் என்னோட இருக்கிற வேலையை விட்டுட்டு அலர்ட்டா இருக்கும் அப்படின்னு வந்து சேர்றது. ஸோ ஆல் ஆஃப் யூ ஆர் ஓய் வண்டர்ஃபுல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷனில் தான் நான் இருக்கேன். கேமை ஸ்டார்ட் பண்ணோம். ரூல்ஸ் சொல்லணும். உங்களுக்கு தெரியாத ரூல்ஸ் இல்லை. ஃபார் அ சேஞ்ச் ஞாபகம் இருந்த ரூல்ஸ் நீங்க சொல்லுங்களேன். எப்படி இது இருக்குன்னு நினைக்கிறேன் சார். பிடிச்சலாம் சார், அப்படியே கேப்டாத அடிச்சிடலாம். ஓகே, 1 கோடி ரூபாய் வெல்ல 15 கேள்விகள். முதல் கேள்வி 1000 ரூபாயில தொடங்கி 15வது கேள்வி 1 கோடி ரூபாய். உங்களுக்கு மணியன் இருக்காரு. முதல் 5 கேள்விகளுக்கு 30 செகண்ட்ஸ், 6வதுல இருந்து 10வது கேள்விக்கு 45 செகண்ட்ஸ். அதுக்கப்புறமா மணியன் டாடா பாய். 3 லைஃப் லைன்ஸ் இருக்கு. ஆடியன்ஸ் போல் 50-50 அண்ட் கால் அ ஃப்ரெண்ட். சூப்பர். எப்போ வேணாலும் குவிட் பண்ணலாம். எப்போ குவிட் பண்றீங்களோ அந்த தொகை வந்து உங்களை வந்து சேரும். நான் குவிட் பண்ண விரும்பல, முடிஞ்ச வரைக்கும் அப்படியே டைட்டா போக விரும்புறேன். சூப்பர், வண்டர்ஃபுல். பரவாயில்லையே, ஓலை விட்டு இன்னும் நீங்களும் வரலாம் ஒரு கோடி. எத்தனை நாள்? 80 எபிசோட்ல. வண்டர்ஃபுல். ஸோ 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நல்லது ஒரு ஆரம்பம். ஸோ கம் லெட்ஸ் ப்ளே நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. சூர்யா, 1000 ரூபாய்க்கான முதல் கேள்வி உங்களுக்காக. இதோ. ஜீனியஸ். ராஜேந்திரன் வாடா என் மச்சி என்ற வசனத்தின் தொடர்ச்சியாக வரும் உணவு பண்டம் ஏது? ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ மிளகாய் பஜ்ஜி, பி வாழைக்காய் பஜ்ஜி, சி வெங்காய பஜ்ஜி, டி உருளை பஜ்ஜி. பி வாழைக்காய் பி தானே? ஜீனியஸ் லாக் பி வாழைக்காய் பஜ்ஜி. வாழைக்காய் பஜ்ஜி is the right answer. சூப்பர். பிடிக்குமா வாழைக்காய் பஜ்ஜி? இல்ல டிஆர் சார் பிடிக்குமா? அந்த ஸ்டைல் யுனிவர்சல் ஸ்டைல்ல, அது கிட்டே வர முடியாதுல்ல. கேட்ட வரைக்கும் பாடுங்களேன். ரொம்ப ரசிச்சிருக்கீங்க. வாடாய மச்சி வாழைக்காய் பஜ்ஜி, அது வரைக்கும் தான் வரும் சார். The own and only entertainer T. Rajendran sir. Wonderful sir. Thank you sir. Well, ரெண்டாவது கேள்வி. ஓகே, 2000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ. இது ஒரு ஆடியோ க்ளூ. ஓகே. நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி நிகழ்ச்சியின் முதல் சீசனில் கலந்து கொண்ட போட்டியாளரை இந்த ஒலி துணிக்கிலிருந்து அடையாளம் காணவும். எல்லாரும் ஞாபகம், சில பேர் வந்து மறக்கவே முடியாது. All the best to you. Audio please. அவங்கள நீங்க தான் பேச வைக்கணும். உங்க பொறுப்பு. இப்படி ஹெல்ப் பண்றதுக்கு நீங்களாம் கூட இருக்கீங்க. அவங்க ஏன் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. பெத்தவங்க இருக்க மாட்டீங்க அக்கறை. அதுவும் பொம்பளை பொண்ணா இருந்தா +2ல எவ்வளவு மார்க் ஆனாலும் சரி, கல்யாணம் தான் பண்ணணும், காலேஜுக்குலாம் அமைச்சா கெட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த தாட்லாம் விட்டுட்டு எப்போ வெளியே வர போறாங்கன்னு சாமிக்கு தான் தெரியும். எல்லாரும் சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். வெக்கப்படுறாங்க, அவங்க அம்மா வெக்கப்படுறாங்க. ஓகே, the options are: A ரஹீலா பேகம், B குறிஞ்சி மலர், C போனா, C D தீபிகா ரங்கனுக்கு போக வேண்டியதில்ல. ஜீனியஸ் லாக் C and C is the right answer. என்ன ஞாபகங்கள்? நல்ல வேலை சார். உங்க அம்மா நீ சிரிக்க வைக்கணும்னு சொன்னது வந்து டஃப்னு ஸ்பார்க் ஆயிடுச்சு. சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, பாதி சிரிச்சிட்டு இருந்தாங்க அதுல. பட் what was the memory suddenly? அவ்வளோ unforgettable memory என்ன? போனா இப்போவும் டச்ல இருக்காங்க. we still in touch with SMS. ஆனா இன்னைக்கு அம்மா உடம்பு சரியில்லை, ப்ரே பண்ணிக்கங்க அப்படிம்பாங்க. கண்ணு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னா do you think I can go to somebody மாங்க. நம்ம ஜெய்சங்கர் சாரோட சன் டாக்டர் விஜய் சங்கர் இஸ் a very good close friend of mine. ஸோ கேட்ட உடனே வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து
2 பேரும் போய் பார்த்துட்டுலாம் வந்தாங்க. ஸோ ஸ்டில் இன் டச். அதனாலேயே வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லலாம், அந்த பொண்ணு இன்னும் அப்படியே இருக்குது, நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, சிரிச்சிருக்குன்ட்டு. அவங்க அம்மா தான் ஹைலைட்டு. வந்த எல்லா ஷோலையும் வந்து கண்டஸ்டன்ஸ் கண்டிப்பாக வந்து ஹாட் சீட்டில் வரவங்களே வந்து ஸ்பெஷல் இருப்பாங்க. பட் அவங்க அம்மா ஸ்ட்ராங் லேடி, அப்படி வந்து பொண்ணை வளர்த்திருக்காங்க. என்ன டிஃபிகல்ட்டி வந்தாலும் பொண்ணை படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணை சப்போர்ட் பண்ண அம்மா அவங்க. அண்ட் இட் வாஸ் வெரி ஹாப்பி டு see her with us. அண்ட் மீன் குழம்பெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. மீன் குழம்பு உங்கள் ஷோவில் வந்தது. அதெல்லாம் மறக்க முடியாது. அது பெரிய ஒரு அன்போட சிரிப்பும் ஸ்பெஷல் சிரிப்பு வந்த 80 கண்டஸ்டன்ட்ல வந்து புவனோட சிரிப்பும் வந்து ஸ்பெஷல். புவனா தேங்க்யூ, உங்களால ஒரு 2வது கொஸ்டின் கரெக்டாக 2000 ரூபாய் ஜெயிச்சிட்டீங்க. வண்டர்ஃபுல், சூப்பர். வெல், 3வது கேள்வி, 3000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. எஸ். இவற்றில் எந்த எடை 1.5 டன்னுக்கு சமமானது? ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ 1500 கிலோகிராம், ஆப்ஷன் பி 1.5 கிலோகிராம், ஆப்ஷன் சி 15000 கிலோகிராம் அண்ட் ஆப்ஷன் டி 150 கிலோகிராம். ஏ 1500 கிலோகிராம். ஷூர். 1500. யா 1500. ஷூர் சார். மணி நான் போயிட்டு இருக்கேன் சார். ஜீனியஸ் லாக் ஏ. பாய் இந்த கையை தூக்குங்க ஒரு தடவை. சார் பதில சொல்லிருக்கேன் சார். எனக்கு நான் பார்க்குறேன் அது கரெக்டானு பார்க்குறேன். தூக்குங்க. ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு. அந்த டயலாக சொல்லுங்களேன், ஏதோ ஒன்று சொல்லுவீங்களா சிங்கத்தில். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். மயில் வாகனம் இது விளையாடுற நேரம் இல்ல, அதுக்கான நேரம் இது இல்ல. மயில் வாகனம் 1.5 டன்னை நான் எப்படியோ அடி வாங்கிட்டு தாங்கிட்டேன். சிங்கம் 2ல ஏதாவது கொஞ்சம் அதிகமா இருக்கா? சீரியஸ்லி ஐ மிஸ் யூ சார். ஐ மிஸ் யூ டூ. ஐ ரியலி மிஸ் யூ சிங்கம் 2. வாண்டர்ஃபுல். ஐ மிஸ் யூ டூ. பட் எனக்கு வந்து ஹரி சொன்னாரு என்ன பண்ணலான்னு. நான் தான் என் படத்துல கொன்னுட்டியா நீ சிங்கம் 1ல. செட்டில் எப்படின்னா வந்து அவர் சீன் முடிஞ்சு போயிடும். எனக்கு அவருக்கும் சாருக்கும் சீன் முடிஞ்சு போயிடும். சீன் முடிஞ்சாங்க கூட அவர் செட்டில் ஏதாவது நடந்து போயிட்டு இருந்தாலும் இப்படி முறைச்சு தான் பார்த்துட்டு இருப்பேன். அவர் மேலே கோவம் தனியாக அது பேக்கப் வரைக்கும் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒன்றுமே பண்ண முடியாது அவர்கிட்ட. ஏதாவது மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் வந்து ஏதாவது டயலாக் மட்டும் பேச முடியும் இல்லையா. பெர்ஃபார்மன்ஸில் ஆப்போசிட்டாக நின்றுலாம் ஒன்றுமே நடக்காது. இதில் மூக்கு முட்டிக்கிட்டு க்ளோஸ்அப்பில் வந்து முறைச்சி பார்த்து வெறியா அவர்கிட்ட டயலாக் பேசுகிற அளவுக்கு சீனு. ஸோ ஐம் ஹாப்பி. எல்லா டைரக்டர்ஸும் என்னோட படங்களும் என்னோட கேரக்டர்ஸும் வந்து அந்த தைரியம் கொடுத்துருக்கு சார். முன்னாடி நின்று பேசுறதுக்கும் திட்டுறதுக்கும் அவரை சேலஞ்ச் பண்ணுறதுக்கும். சீரியஸாகவே சார் ஐ ரியலைஸ் தட் ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ வாஸ் அண்ட் நோ வாட் ஐம் ஏபிள் டு டூ வித் யூ நவ். அண்ட் 2 பேர் கூட சேர்ந்து பண்ணும்போது வந்து ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ சார். ஐ லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ. ஐ ஆல்வேஸ் லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ. And I'm sure we will be very soon working together. Definitely sir. ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். அந்த சிங்கம் 2ல 1.5 டன் தானா இல்ல வெயிட் அதிகமா இருக்கா? நாங்க பாஞ்சு அடிச்சா 10 டன் வரும் சார். அப்படி போடுங்க. Well, all the best for பாஞ்சு அடிச்சா 10 டன். நான் ரீசெண்டா பார்த்ததுலயே வந்து இவ்வளவு ரசிச்சு இவ்வளவு சிரிச்சு இவ்வளவு என்ஜாய் பண்ண போட்டோ இல்லை சார். நான் இப்போ நிறைய மாறிடுச்சு. இப்போ வந்து மீடியா எல்லாமே மாறிட்டு இருக்கு. அப்படி சமீபமா பார்த்த ஒரு கிரியேட்டிவிட்டி, பிரமாதமான ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து ஐ திங்க் யூ ஆல் என்ஜாய். ஜீனியஸ் அந்த போட்டோவை காமிக்க முடியுமா? அந்த போட்டோவை பார்த்தீங்களா? ஜேம்ஸ் பாண்ட் டேனியல் கிரேக துரத்துற மாதிரி சூப்பர். வெரி கிரியேட்டிவ், வெரி ஹியூமரஸ். ஃபினிஷ் பாருங்க சார். வண்டர்ஃபுல்லா இருக்கு. அது யார் பண்ணாலும் சூப்பர் ஒர்க்குங்க. தேங்க்யூ. உங்களுக்கு ட்வீட்ல வந்ததா? ஆமாம் சார். வாட்ஸ்அப்பில் பரவிட்டு இருக்கு, ஃபேஸ்புக்லேயும் பரவிட்டு இருக்கு. பட் ஐ ரியலி என்ஜாய்ட். வண்டர்ஃபுல் டு தி டீம். ஆல் தி பெஸ்ட். 4வது கேள்வி. எஸ் 5000 ரூபாய்க்கான கேள்வி. ஓகே ஓகே. அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. ஆஃப்டர் அ பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வரலாம் ஒரு கோடி. Wonderful gentleman Surya. Thank you for all the compliments. நீங்க எவ்வளவு டீசெண்டா பேசினாலும் அப்பப்ப அந்த மயில் வாகனம் ஃபிளாஷ் கட் வந்துட்டு போகுது. நீங்க அப்படியே நல்லவரா பண்றீங்களா இல்ல பழி வாங்குறதுக்காக
கேள்விகள்லாம் ஏதோ கண்ணா பிளான் கேட்க நான் போறீங்களான்னு. எந்த அளவுக்கு திருந்துட்டேன்னா நான் சிங்கம் 2லயும் இல்ல. அப்போ அந்த மீசை வந்துட்டு போகுது சார். இப்போ மீசை இல்லாம இருக்கா, டப்புனு மீசை வருது, அந்த கண்ணெல்லாம் பெருசா வருது. இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து அந்த மயிலவாகனம் கெட்டப்ல அப்படியா ஒரு ஏதோ ஷூட்டிங்ல இருக்கிற மாதிரி இருந்து அதுல இருந்து எனக்கு இதெல்லாம் ரொம்ப நாள் வண்டி ஏடு அவனை தூக்கெல்லாம் போர் அடிச்சு போச்சு, கொஞ்சம் வேற வேலை வந்து கோட்டை போட்டு நிகழ்ச்சிக்குள்ள வந்தேன் நான். ரொம்ப பொலைட்டா இந்த ஃபைன் டைனிங் கோஸ்லாம் போட்டு வந்த மாதிரி சேர்லாம் கொடுத்து உட்காருங்கன்னு சொல்லி ப்ளஸ் உங்க ஷோஸ் எல்லாம் பார்த்து எப்படி வர்றவங்களை உட்கார வைக்கணும், எப்படி சிரிச்சுட்டே இருக்கணும், எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ரொம்ப நிறைய மாறிட்டேன் நான். மறுபடியும் வில்லனா நடிக்க முடியுமா இல்லையான்னு பயம். நான் ரொம்ப நல்லவனா. சூப்பர். 4வது கேள்வி 5000 rupees. ஓகே சூர்யா உங்களுக்காக இதோ. லுசிட் லக்ஸ் வெஸ்ட்ரா என்பது இவற்றில் எந்த கல்லூரியின் குறிக்கோளாக உள்ளது? The options are A. MCC, B. Presidency, C. Stella Maris and D. Loyola. Loyola sir. D. Loyola. D. Loyola. Loyola. Sure. Genius, Locke, D. Loyola. Sure. படிச்சேன் சார். Loyola காமர்ஸ் பண்ண சார். D. Loyola is the right answer. எனக்கு இது ரொம்ப க்ளோஸ். பிகாஸ் லயோலா காலேஜ் வந்து எங்க ஒரு ஜெஸ்விட் ஆர்கனைசேஷன் நடத்துறாங்க. அண்ட் நான் ஐம் ஜோசஃபைட் which is run by Jesuit organizations. Okay. So அங்கேயும் இதே தான் லுசிட். Let the light shine அப்படின்னு சொல்லுவாங்க. Let the light shine. But you carried that line and you're shining it everywhere. Superb, wonderful. Thank you sir. 10,000 ரூபாய் உங்க மொழியில சொல்றதுக்கு சொல்லணும். உறுதி பணத்துக்கான ஒரு இடம். 3 லைஃப் லைன்ஸ் அப்படியே வச்சிருக்கீங்க சொத்து மாதிரி. அப்படியே வச்சுக்கிட்டே இருங்க. 5வது கேள்வி 10,000 rupees உங்களுக்காக இதோ. பின் வருபவர்களில் தையல் ஊசியை கண்டுபிடித்தவர் யார்? And the options are A. Nikola Tesla, B. Thomas Edison, C. Elias Howe, D. Levi Strauss. Elias Howe. C. Elias எப்படிங்க தெரியும்? Genius, Locke, C. Elias Howe. ஒரு குட்டி கதை சொல்லுங்க சார். நான் ஷோ கண்டக்ட் பண்ணும்போது வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் சம் நைஸ் இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ். அதில் ஒரு ஸ்டோரி சார். ஸோ C. Elias Howe is the right answer. Thank you. 10,000 rupees. Superb. 10,000 ரூபாய் அகரம் ஃபவுண்டேஷன் நிதானமாக முதலடி எடுத்து வச்சிருக்காரு. இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவார் அவர். அகரம் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணார் 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி உங்களுடைய ஒரு ஹால், ஒரு பிளேஸ், ஒரு சென்டர் கட்டுறதுக்கான முதலடி எடுத்து வச்சுட்டாரு. 3 லைஃப் லைன்ஸ் அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ நத்திங் டு வரி. வெல், பிஃபோர் வி கோ ஹெட், ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் திங். அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன், ஃபர்ஸ்ட் மூவ் எப்படி பண்ணீங்க? இந்த அகரம் பண்ணணும்னு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்குள்ள? அப்பா வந்து ஒரு 33 இயர்ஸாக ஆரம்பித்த விஷயம் அது. அப்பா வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆரம்பித்து கண் கூட நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தேன் நான். சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் போதோ இல்லாட்டி ஆல்ரெடி வசதியாக இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு மட்டும் அந்த ரெக்கக்னிஷன் போதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் மனசுக்கு பட்டுட்டு இருந்தது. நிறைய இடத்துல இன்னும் கேள்விப்படுற ஷாக்கிங்கான விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ஸ் இன்னும் இருக்காங்க. முதல் தலைமுறையாக இன்னும் இப்போ தான் சில பேர் படிக்க முயற்சியே பண்ணுறாங்க. இன்னும் முயற்சியை பண்ணாதவங்களே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டியூஷன் கிளாஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் தேர்ந்தெடுத்தோம். அப்போ இருக்கிற எஜுகேஷன் மினிஸ்டர் அவரோட பெர்மிஷனோட சேர்ந்து அகரம்க்கு எங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கிடச்சிது. ஸோ அங்கே இருக்கிற ஸ்கூலில் போய் பார்த்தா டோட்டலாக வேறு மாதிரி. ஒரு 15 டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வரதில்லை. ஸ்கூலில் இருக்க வேண்டிய 15 டீச்சர்ஸ் ஸ்கூலுக்கு வரதில்லை. சில ஸ்கூலில் வந்து கிளாஸ் ரூமில் வந்து கடலையெல்லாம் போட்டு, நிலக்கடலையெல்லாம் போட்டு பசங்க அங்கே நிலக்கடலை உடைச்சிட்டு இருந்தாங்க. சில ஸ்கூலில் வந்து ஆடு மாடெல்லாம் இருந்தது. கிளாஸ் ரூமில் வந்து ஆடு மாடெல்லாம் இருந்தது. ஸோ அவங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வராங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வாழ்க்கையில் ரொம்ப தேவையான விஷயங்கள் நிராகரிக்கப்பட்டாலும் அந்த பேஷன் இருக்கு இல்லையா, ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற வெறி இருக்கு இல்லையா, வெறியில் 12 வருஷம் படித்து முடிச்சிடுறாங்க. பெரிய மார்க் வாங்குறாங்க, 12th வாங்குறாங்க. அதுக்கப்புறமா வெற்றிடமாக இருக்குது, அதுக்கப்புறமா காலியாக இருக்குது. படிப்பு எப்பவுமே முழுமை அடைஞ்சால் தான் அதுக்கு மதிப்பே.
அதுக்கு அர்த்தமே. இதுக்கு ஏதாவது பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படிங்கும்போது ஸ்கூலில் நாங்கள் நினச்ச விஷயங்கள் வந்து அந்த பேசிக் நெசசிட்டி வந்து ஸ்கூலில் வந்து பெருசாக என்னால் பண்ண முடியல. நிறைய சப்போர்ட் தேவைப்பட்டது, நிறைய பேரை சார்ந்திருந்தது. அது அப்படி வேண்டாம், அது அடுத்தது பண்ணலாம். 12 இயர்ஸ் கஷ்டப்பட்டு வர்றவங்கள வந்து கைவிட வேண்டாம், அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஞானவேல் நண்பர், பத்திரிகை நண்பராக அறிமுகமானவர், ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராக அப்படி அறிமுகமாகி எங்களோட நட்பு அதை தாண்டி அதை மீறியும் போய் 2 பேருக்குமே வந்து சில விஷயங்கள் பேசும்போது வந்து அது விஷயம் இருந்தது. ஸோ எல்லாருக்கும் ஆசை இருக்கலாம் சார், எல்லாருக்கிட்டையும் ஆசை இருக்கலாம், எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கலாம், பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு ஒரு பிரெயின் சைல்டுனா வந்து அவரோட அது அகரம் வந்து அவரோட சேர்ந்து ஆரம்பிச்சது. அப்படி ஆரம்பித்த விஷயந்தான் வந்து இப்போது விதைங்கிற கான்செப்ட். அண்டு நாங்களும் ஆரம்பிச்சிடலாம், 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிடலாம். பட் சக மனிதர்கள் சந்தோஷமாக இருக்கணும், சக மனிதர்களுக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லா ரைட்டும் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு இருக்காம செல்ஃபிஷாக இல்லாமல் சக மனிதர்கள் மேலே கொஞ்சம் அக்கறை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாலண்டியர்ஸ் தான் அகரத்தை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பேக் ஹெண்டில் இருந்துக்கிட்டு எவ்வளோ தூரம் நான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியுமோ அந்த முயற்சியில் நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் அவங்க லைஃப் ஸ்டைலாக பண்ணிகிட்டு இருக்கிறது மட்டும்தான் வந்து அகரத்துக்கு இவ்வளோ தூரம் அடையாளம் கொடுத்துருக்கு. இவங்களோட வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னா வீடு தேடி போய் அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறது, வருஷம் முழுக்க 4 வருஷம் 3 வருஷம் முழுக்க அவங்களோட தொடர்பில் இருந்து அவங்களுக்கு சின்ன சின்ன லிமிட்டேஷன்ஸ், டிஃபிகல்ட்டிஸ், சின்ன சின்ன கான்ஃபிடன்ஸ் இல்லாத விஷயங்கள், பயப்படுற விஷயங்கள் எல்லாத்தையுமே போக்கி ஒர்க் ஷாப் மூலமாக அதை தீர்வு செஞ்சு நாட் ஒன்லி மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், பட் பொட்டென்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸ் when they come out அவங்க எவ்வளவு பெஸ்ட்டாக இருக்காங்க. ஏன்னா இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சரி, ஹெச்ஓடிஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அகரம்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப்பராக இருக்காங்க, அகரம்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிக்கிறாங்க. அடுத்த வருஷம் எங்களுக்கு இன்னும் அகரம்லேருந்து இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுங்கன்ட்டு நாங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 420 430 காலேஜஸ் கிட்ட வந்து ஃப்ரீ சீட்ஸ் கொடுக்குறாங்க. Superb. Hats off to you. Really, I am touched. ஒரு பிரேக் போயிடலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்கள் உங்களிடம் ஒரு கோடி. வெல் அகரம் பத்தின ஒரு வீடியோ இருக்கு and I would like to see that video. அதை பற்றி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம், அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க இங்கே வந்திருக்காங்க. அண்ட் பிஃபோர் தட் லெட்ஸ் see the video please. அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான் பக்கத்தில் வீட்டு வேலை செஞ்சு என்னை படிக்க வைக்கிறாங்க. டாக்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும். எங்கள் அம்மா என்னை பார்த்தோன்னே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலைக்காக தான் நான் அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்தேன். அதை படிச்சுட்டு ஏதாவது ஒரு சின்ன வேலைக்காவது போய் என் குடும்பத்தை காப்பாற்றிடலாம். +2 ரிசல்ட் வந்துச்சு 867. உடனே எங்கள் வீட்டிலாம் சரி இது வந்து குறைவான மார்க் தான் அப்படின்றதுனால கல்யாணம் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. டாக்டர் ஆகும்னு நினச்சேன், ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல. கடைசியில் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலான்னு போய் ஆர்டர் வாங்கினேன். ஆனால் 20,000 கட்ட முடியாமல் வெளியேறிட்டு வந்தேன். கடைசியில் இப்போ நான் வந்து ப்ரொஃபஷனல் கொரியர்ஸில் டெலிவரி மேனாக இருந்துட்டு வந்தேன். அம்மா அப்பா 2 பேருமே எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு உயிர்கொல்லி நோயால் தான் இறந்துட்டாங்க. அந்த நிலையில தான் யோசித்தேன் நம்ம ஒரு டாக்டர் ஆகணும். இருந்தாலும் எனக்கு ஒரு பயம், எப்படி நம்மளால டாக்டர் படிக்க முடியும். இலங்கை மக்கள் வாழ்க்கைனாவே அங்கே வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதுவும் முகாம் வாழ்க்கைனா கொடுமையாக இருக்கும். சாதாரணமாக ஒரு நோட்டு பென்சில் வாங்கினா கூட கூலி வேலைக்கு போகிற அப்பாவால் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உயர்கல்வி பெறுறது எனக்கு ரொம்ப ஒரு முடியாத நிலையாக போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சமயத்தில் என்னன்னா எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து அவனுக்கு வந்து இலவசமாக சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேச்சு கேட்டு அவங்க பின்னாடி போனேன். அவங்க வீட்டில் தட்டு கழுவுறது, அவங்க வண்டி துடைக்கிறது, எல்லா வேலையும் செஞ்சேன். ஆனால் கடைசியில் வந்து நான் உனக்கு சீட் வாங்கி தருவேன், ஆனால் 2 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வருஷம் பொங்கல் அப்போ வந்து ஒரு விதை நல்ல விதைப்போம். எல்லா பொங்கல் அப்போ வந்து அறுவடை தான் பண்ணுவாங்க, நம்ம விதைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கார்பஸ் ஒன்று ரெடி பண்ணுறோம். 1 crore ரெடி பண்ணுவோம், ஆளுக்கு ஒரு 10 லட்சம் கொடுப்போம். அகரம் வந்து வெறும் பிரிட்ஜாக மட்டுமே இருக்கும். 1 கோடி ரூபா இப்போ இருக்குது. அந்த 1 கோடி ரூபா அவங்களது, அவங்கள படிக்க வைக்க போகிறோம். இன்னைக்கு அநேகமாக தமிழ்நாட்டில் வந்து பசிக்குது சாப்பாடு போட போட மாட்டாங்க. படிக்கணும், படிக்க வைங்கன்னு சொன்னால் அநேகமாக ஒரு தடவை யோசிச்சு கையில் காசு இருந்து நிச்சு கொடுத்துட்டு போவாங்க. 1 crore is yours. உங்கள் வேலை எல்லாமே படிக்கிறது மட்டுமே. உயர்கல்விக்காக இவ்வளவு பேரை தேர்வு செய்து அதுவும் முறையான
அடிப்படையில் தகுதியானவர்களை தேர்வு செய்து ஒரு பெரிய ஒர்க் பண்ணி விருட்சமாக கொண்டு வந்தவர். ஒரு அருமையான விஷயம். நீண்ட பயணம், ரொம்ப தூரம் போயாகணும். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். அதாவது சூர்யா இந்த வீடியோவிலையும் அதுக்கு முன்னாடியும் பேசிட்டு இருப்பார். அதாவது விதை போடுறதுங்கிறது, அதை தொடர்ந்து அதை வளர்க்க வேண்டிய விஷயங்கள், அதுக்கு நீர் ஊட்டுறது, அதை வந்து காப்பாற்றிக்கிறது, அதை வந்து சரியான திசைக்கு கூட்டு போகிறதுங்கிறது தொடர்ந்து இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விதை போட்டவங்க இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற மாற்றங்கள் இப்படி நடந்திருக்குன்னு அவங்க வாயால் நீங்கள் கேட்டால் தான் அது உங்களுக்கு புரியும். அந்த வரிசையில் ஐ வுட் லைக் டு ஹாவ் அகரமால படித்த வளர்ந்துட்டு இருக்கிற மாணவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அண்ட் ஐ வுட் லைக் டு ரிக்வெஸ்ட் பவானி. சின்ன வயசுலேயும் அப்பா இறந்துட்டாங்க. அப்பா இறந்ததுக்கப்புறம் நானும் அம்மாவும் வீட்டு வேலைக்கு தான் போனோம். அண்ட் எங்கள் மேம் மூலயமா 1 கோடி 1 தொடக்கம் அந்த ஷோவில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ தான் அண்ணா, சூர்யா அண்ணா எல்லாருமே வந்திருந்தாங்க. எங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் நாங்கள் பேசினோம். அந்த ஸ்டேஜ்லேயே ராம்ராஜ் சார் அவங்களும் நாங்கள் இருக்கோம், நாங்கள் அவங்கள படிக்க வைக்கிறோம், அக்ரம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதும் நான் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அக்ரமை காண்டாக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் அக்ரம்லேருந்து அக்கா நாங்கள் என்னை தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து காலேஜ் ஜாயின் பண்ண அப்புறம் இங்கே வா, சென்னைக்கு வா, நல்ல காலேஜில் சீட் இருக்கும் படிக்கலான்னு சொன்னாங்க. நான் கேட்கல, இல்லைக்கா நான் வீட்டுக்கே போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். என்னுடைய எய்ம் வந்து சிஏ நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதுக்கான தேடல் இறங்கும்போது எனக்கு அந்த வாய்ப்புகள் அங்கே இல்லை. அப்போ தோணுச்சு, சென்னையில் படிச்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமேன்னு அக்கா கிட்ட கேட்டேன். இன்னும் முடியல, அடுத்த படி நீ இன்னும் நல்லா எடுத்து வைக்கலாம், உன்னால் அப்பயும் முடியும்னு சொல்லி அங்கேருந்தும் என்னை சிஏ ஜாயின் பண்ண வச்சாங்க. சிஏல முதல் லெவல் நான் முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த லெவல் படிச்சுட்ருக்கேன். இப்போ அக்ரமில் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கும் நடத்தி முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு நல்ல வேலையில் இருப்பேன் சார். சூப்பர். என்ன தோணுது சூர்யா பவானி பேசும்போது? வெரி ஹாப்பி. அப்போவே சட்டுன்னு சொன்னார் ராம்ராஜ் காட்டன் நாகராஜ் சார் வந்து நான் எடுத்துக்கிறேன், எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தேவை, யூ வில் கேன் ஆல்வேஸ் பி வித் மீ, நோ ஐ வில் சீ டு தட் ஐ சப்போர்ட் யூ அப்படிங்கிற மாதிரி அப்போ வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்புறம் தான் இந்த பொண்ணு டிடிடிஷன் காணாம போயிடுச்சு. மறுபடியும் பிடிச்சி இழுத்து வந்து ஐம் வெரி ஹாப்பி ஷீ இஸ் ஹியர் வித் அஸ் நவ். இவ்வளோ விஷயங்கள் சொல்லுது. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த மாணவர் தேவகுமார். சொல்லுங்க தேவகுமார். நான் வந்து ஒரு இலங்கை அகதி மாணவன். செங்கல் சூழி கூலி வேலைக்கு போகிற அப்பா, உடம்பு முடியாத ஒரு அம்மா, ஒரு தங்கச்சி, நான் வச்சுட்டு எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்ட்டு படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தேன். 12th வரைக்கும் நல்லா படித்தேன், அதில் நல்ல மார்க் வாங்கினேன். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆசை, எப்படியாச்சும் பையனை மெடிக்கல் படிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வாழ்க்கையை விரத்தியாக போயிட்டு நானும் எங்கள் அம்மாவை சூசைட் பண்ணுற அளவுக்குலாம் போயிட்டோம். அந்த சமயத்தில் எங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு ஹெல்ப், இது மாதிரி அகரம் ஃபவுண்டேஷன் இருக்குது, ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்ளை பண்ணுன்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் நாங்கள் அங்கே அப்ளை பண்ணோம். எனக்கு அங்கே அகரம்லேருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு, இது மாதிரி இன்ஜினியரிங் காலேஜில் உனக்கு பெரிய சீட்டு தராங்க அப்படின்னு சொன்னாங்க. என் வாழ்க்கை சாதாரணமாக ஒரு செங்கல் சூழல் எங்கள் அப்பாவோட கல்லும் மண்ணிலையும் போயிடும்னு நினச்சேன். ஆனால் நான் இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். சாதாரணமாக யார்ட்டுமே பேசக்கூட முடியாமல் இருந்தேன்னா இன்றைக்கி அந்த இன்ஜினியரிங் கல்லூரி ஒரு ரேடியோ சேனல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ரேடியோ சேனலில் நான் இப்போ ஆர்ஜேவாகவும் இருக்கேன். இவ்வளோ வாய்ப்பு கொடுத்து எங்களையும் இந்த அளவுக்கு கொண்டு வந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் இலங்கை தமிழ் மாணவர்கள் சார்பாக அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். இவர் மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அந்த ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் வேணும், பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம், லைஃப்பில் அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறதா முக்கியம். நம்பிக்கையோடு வந்தால், திறமை இருந்தால், அவருக்குள்ளே அது இருந்தால் அதை தேர்ந்தெடுக்கிற ஒரு பக்குவத் உங்களுக்கு வந்திருக்கு. அது இல்லாமல் அதை எடுத்துகிட்டு வந்து அதை வளர்க்குற ஒரு பொறுமை இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷன் இருக்கு இல்லையா. எல்லாமே இங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ். தேங்க்யூ வாலண்டியர்ஸ். தேங்க்யூ சூர்யா. அடுத்ததாக இன்னொரு மாணவர் இருக்காரு, அவரோடையும் நான் பேசணும். கிருஷ்ணவேணி. நான் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் MBBS செகண்ட் இயர் படிக்கிறேன். MBBS படிக்கணுன்றதே என் வாழ்க்கையில் வெறும் கனவாகவே தான் இருந்துச்சு. அகரமால தான் அது நினைவாக இருக்குது. வாழ்க்கையிலே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்த நிமிஷம்னா அது சின்ன வயசு தான். ஏன்னா அப்போவே அம்மா அப்பா 2 பேரையுமே பறி கொடுத்துட்டேன். அப்போ என் வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கப்போ எங்கள் அம்மா எனக்காக விட்டுட்டு போனது எங்கள் அண்ணன் மட்டும்தான். எங்கள் அண்ணன் என்னோட 1 வயசு தான் பெரியவங்க. அந்த சின்ன வயசில் எனக்காக மூட்டை தூக்கி காய்கறி வியாபாரம் செஞ்சு என்னை படிக்க வச்சாங்க. அந்த ஒரு வறுமை தான் என்னை
படிக்கணும்னு தூண்டுனுச்சு. 10th 450 மார்க் வாங்கி 2 சப்ஜெக்டில் 70 வாங்கியிருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக தான் எனக்கு எங்கள் அம்மா அப்பா இறந்த காரணமே தெரிய வந்துச்சு. எய்ட்ஸ் அப்படிங்கிற உயிர்கொல்லி நோயால் தான் இறந்தாங்கன்னு. அப்போ தான் எனக்குள்ள இவ்வளோ நாள் அம்மா அப்பா எதனால் கூட இறந்தாங்கன்னு தெரியாமல் இருந்துட்டோமே அப்படின்னு என்னோட அறியாமை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ தான் எனக்குள்ள டாக்டர் படிக்கணும், படித்து அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வெறி எனக்குள்ளே வந்துச்சு. அந்த வெறியோடே படித்து 12th 1144 மார்க் வாங்கியிருந்தேன். அவ்வளோ மார்க் எடுத்தாலும் எனக்குள்ள ஒரு பயம், எப்படி மேலே போகிறது அப்படின்னு வழி தெரியாமல் இருந்தேன். அப்போ அகரம் தான் எனக்கு கை கொடுத்தாங்க. என்னோட கனவை நனவாக்குனாங்க. SRM காலேஜில் மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா இப்போ உயிரோடு இல்லாட்டியும் எங்கள் அண்ணன் உருவத்திலையும் எங்களுக்கு உதவி செய்கிற நல்ல உள்ளங்கள் மூலமாகவே எங்கள் அம்மாவை நான் பார்க்குறேன். Wonderful, superb, extraordinary. Thank you so much, Surya. ரொம்ப பெருமையா இருக்கு இந்த பேட்ஜ் இப்போ எனக்கு. Thank you, sir. I'm very proud. சுனேரா விளையாடுவோம். ப்ளீஸ் சார். அப்படியே 10லயே நிக்குது. ஆமா. அடுத்தது டப்புன்னு போயிடலாம். ரெடியா? ரெடி. ஓய் பலாரன் ஓய். அது சரி. 6வது கேள்வி 20,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. பின்வரும் தலைவர்களில் தமிழகத்தின் அரசு பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்த பெருமைக்கு உரியவர் யார்? Who among the following leaders is credited with the midday meal scheme in government schools in Tamil Nadu? And the options are K. Kamaraj அவர்கள், B. E.V.R. பெரியார் அவர்கள், C. C. ராஜகோபாலாச்சாரி அவர்கள், D. C. N. அண்ணாதுரை அவர்கள். K. காமராஜ் அவர்கள். K. காமராஜ் அவர்கள். ஜீனியஸ் லாக் A. K. காமராஜ் அவர்கள். Is the right answer? Yes. What a man. What a man அல்ல. நம்ம இப்பேற்பட்ட ஒரு லீடர்ஸ்னால தான் இன்னைக்கு வந்து நம்பிக்கை வருது வாழ்க்கையில. நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க. அவங்களோட அம்மாவுக்கு வந்து ஒரு மின்விசிறி யாரோ ஒருத்தர் பரிசு கொடுத்தாங்க. அதையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒரு மேட்டர் ஒன்று புதுசாக இருக்க வீட்டில்னு பார்க்கும்போது ஒரு ஃபேன் ஒன்று இருந்திருக்கு. அது வந்து என்ன புதுசாக இருக்குன்னா, இல்லை இவர் வந்தார், வரும்போது வந்து வேர்த்துட்டு இருந்தது, வெயிலாக இருந்தது, வீட்டில் வந்து ஒன்றுமே இல்லைன்ட்டு மின்விசிறி வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டில் உன் வயசில் நிறையா பாட்டிங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து கிடைச்சதா, உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் இல்லை அப்படின்ட்டு அதை எடுத்துட்டாராம். சொந்த அம்மாவுக்கு ஒருத்தர் கொடுத்த விஷயத்த. இவ்வளோ பெரிய மனிதர்களோட வாழ்க்கை எங்களுக்கு புரியாது. சம்டைம்ஸ் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். பட் அவங்க வந்து they have a bigger vision. Wonderful. I hope Agaram also has a greater vision. ஒரு காலேஜ் முடிச்சுட்டு அடுத்தது போன உடனே இன்னொரு கம்பெனி, ஒரு கார்ப்பரேட்டோ, ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப்பு, லீடர்ஷிப் ட்ரைனிங்காக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே ஈர்க்கப்படணும். அப்படியே வந்து உள்ளே அவங்க போய் அந்த சிஸ்டம்குள்ளே போய் சேரணும். படிப்பு முடியுது, பட் அடுத்தது வந்து அவங்களோட வாழ்க்கை நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட், நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு கார்ப்பரேட், அதுலேருந்து செட்டில் ஆகணும். ஸோ அதை நோக்கி போயிட்டுருக்கோம். நிறையா கார்ப்பரேட்ஸ் இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களோட வாலண்டியர்ஸே, அவங்களோட அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸே வந்து மென்டர்ஸாக வராங்க. They are giving a lot of opportunities, but we need little more. கண்டினியூஸாக டச்ல இருப்பீங்களா அவங்களோட? ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி ஆயிடுவாங்க. வருஷம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகணும். Beautiful, wonderful, superb. இது அப்படியே விட்டுட்டு வர விஷயமும் இல்லை, இது அப்படியே அவங்க இடத்துக்கு ஒரு விஷயம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் திரும்பி புதுசாக சேர ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதாவது சூர்யா ஒரு பெரிய குடும்பத்தோட இந்த தமிழ்நாட்டில் இருக்க போறாரு. அண்ட் அந்த குடும்பம் வளரட்டும், இன்னும் பெருசாகட்டும். சின்ன சின்ன ஜரிகள் எங்கே இருந்தாலும் வந்து சேருங்க. பிகாஸ் தெர் இஸ் சம்திங் வெரி வெரி பியூட்டிஃபுல் ஹேப்பனிங் ஹியர். அண்ட் வண்டர்ஃபுல். அண்ட் தேங்க்யூ இதை உணர வச்சதுக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். We'll start with something very interesting. சார் நீங்க இந்த ஓய் 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 பிடிச்சிங்க, கரெக்டாக பிடிச்சிங்க, டப்பு டிப்புன்னு பிடிச்சிங்க. இன்னொரு மேட்டர் இருக்கு. என்னது பார்க்குறீங்களா? Why not? ஸோ இதுவும் அதே டீம் பில்டிங் அண்ட்
எல்லாரும் இன்ட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இது. ஒண்ணே ஒன்று, இந்த ஹீரோ பண்ணால் மட்டும் தான் பண்ணுவீங்களா, இந்த வில்லன் பண்ணாலும் பண்ணுவீங்களா? இன்னும் பலமா இருக்கு. Superb! Thank you so much. Wonderful sir. ரொம்ப பிடிச்ச விஷயமே சூர்யா எவ்வளோ முக்கியமோ ஒரு அகரம் ஃபவுண்டேஷனுக்கு, அதே அளவுக்கு ஒவ்வொரு வாலண்டியரும் முக்கியங்கிறாரு, ஒவ்வொரு படிக்கிறதுக்கு வர்ற மாணவர்களும் முக்கியங்கிறாரு. அண்ட் இந்த ஒரு யூனிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நம்ம சமுதாயத்துக்குள்ள குரூப் ஆஃப் பீப்புள் இவ்வளோ அழகாக வாழ முடியும், அவங்களுடைய நேரம் வந்து அர்த்தம் உள்ளதாக வந்து செலவழிக்க முடியுங்கிறது எனக்கு ரொம்ப உயர்ந்து போன ஒரு விஷயம். அண்ட் இது எல்லாரும் வியந்து தான் பார்த்துருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். 7வது கேள்வி 40,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இவற்றில் ஆரம்பத்தில் தானியங்களை அரைப்பதற்கென வடிவமைக்கப்பட்ட எந்த கருவி தற்போது மரபுசாரா சக்தியை உற்பத்தி செய்யவும் பயன்படுகிறது? Which of these was originally developed for milling grains and is also used to produce non-conventional energy? And the options are A. விதை கலப்பை, B. காற்றாலை, C. Star Mix, D. Mandolin. I don't B ன்னு தோணுது. Non-conventional energy ன்னு சொல்லும்போது I have a windmill also. ஷூரா இருந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா லைஃப் லைன் Mandolin, Star Mix. I'll try. 8 seconds. I'll try B. B, you'll try? I'll Genius lock B. காற்றாலை. ரொம்ப டவுட் இருந்தது. Non-conventional energy ன்னு சொல்லும்போது வேற அதை பத்தி நினைக்கல, டப்புன்னு எனக்கு windmill போச்சு. விதை கலப்பை, mandolin. தெரியல சார். Well, B. காற்றாலை. Something about. Oi! Is the right answer? windmill வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களே, என்ன எப்படி அது windmill அது? உங்க ஊர் பக்கமா இருக்கும்ல சார். சித்ரதுர்கா சார். சித்ரதுர்காலையா? அச்சா, நான் ஒரு சின்ன windmill வச்சிருக்கேன். பார்த்தனே, அருமையா இருந்துச்சு. அது வந்து ஒரு நான் நிறைய செலவடி போட்டேன், உங்களோடது வந்து இன்னும் சிம்பிளா நிறைய அர்த்தமுள்ள. அதை பற்றி கேட்டிங்கன்னு கூட சொன்னாங்க எனக்கு. டெஃபினெட்லி ஐ வில் சென்ட் தி டீடைல்ஸ். அது வந்து இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி மேலே ரொம்ப டிபெண்ட் பண்ணுறோம். பட் இந்த ஒரு விண்மில் வந்து ஒரு போர்வெல் தோண்டி அதுக்கு மேலே வச்சோம்னா அது காத்தோட பலத்திலேயே வந்து இட் வில் பம்ப் த வாட்டர் அவுட் அண்ட் ஃபார் எவர் ஐ டோன்ட் ஹேவ் டு பே எலக்ட்ரிசிட்டி. இட்ஸ் வெரி குட், வெரி கிரீன். அந்த நமக்கு இருக்கிற பிரச்சனை இவருக்கு இல்லவே இல்லைங்க. நேச்சருக்கு எவ்வளவு கூட இருக்க முடியுமோ, இயற்கை கூட எவ்வளவு ஒன்றி பிணைஞ்சு இருக்க முடியுமோ எனக்கு ரொம்ப இருக்காரு. பிடிச்சிருக்கு என்னுடைய தோட்டம். எனக்கு எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை. அப்படியே தாட் ப்ராசஸே மாத்தி விட்டாரு. நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுக்கு டி நகர்ல இப்படி ஒரு அப்படியே நெருக்கடிகள் இருக்கோம், சார் மாதிரி போயிடலாமே இங்க ஒரு பக்கமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பொறாமையா இருந்தது அவரோட இடத்தை பார்க்கும்போது. ரொம்ப அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்காரு. அண்ட் இன்னொரு நல்ல எண்ணம், அகரத்துக்காக தான் இடம் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். காலையில் கூப்பிட்டு ஒரு பிரமாதமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாரு. கொடுத்துட்டு பக்கத்துலேயே இடம் இருக்குது, ஐ கேன் பி அ பார்ட் ஆஃப் அகரம். நான் நீங்கள் ஏதாவது வாலண்டியர்ஸ் மீட் எல்லாம் வைக்கும்போது வந்து ஐ கேன் கிவ் ஃபுட் ஃப்ரம் யூர், ஐ கேன் நோ தே கேன் யூஸ் திஸ் பிளேஸ், நிறைய இடம் இருக்குது, சும்மா இருக்குது, பக்கத்தில் ஏதாவது இருந்ததுன்னா ஐல் பி ஆஃப் சம் ஹெல்ப் அப்படின்ட்டு ஹி வாலண்டியர்ட். ஸோ டெஃபினட் அதை வந்து இல்லை நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னு கேட்டீங்க. பட் அஃப்கோர்ஸ் இந்த மேடையில் நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து அதை கமிட் பண்ண விரும்புகிறேன். அண்ட் உண்மையாகவே அது வந்து நான் ஏதோ செய்யணுங்கிறதில்லை, எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அகரத்துக்கு எந்த விதமாவது நான் வந்து நிற்க முடிஞ்சால் அது என் வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்க்கிற விஷயமா இருக்கும். அதுக்கான வாய்ப்பு நீங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கணும். நான் வரேன், பேசுகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ, வண்டர்ஃபுல். பட் வேலை எனக்கு வந்து இந்த ஓய் இப்பா நான் ஓய் என்னோட நேண்ட் அதை பற்றி பேச வரேன். இப்படி ஒரு அலர்ட்னஸ் இவங்களெல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க நீங்கள்? இப்போ வந்து ஒருத்தங்க ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறாங்க, டொனேட் பண்ணுறாங்க, அது வந்து அவங்களுக்கு ஒரு ஃபீஸாக போகுது. எஸ், அப்படி இல்லை அப்படி காசு இருந்தால் தான் ஹெல்ப் பண்ண முடியுமா, இல்லாட்டி அகரமில் ஹெல்ப் பண்ண முடியாதா, யூ கான் பி அ பார்ட் ஆஃப் அகரமா, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் இருக்க முடியாது அப்படின்னா இல்லை. நேரம், காசு எல்லாத்த விட
ரொம்ப ரொம்ப மனிதனோட நேரம் விலை மதிப்பு இல்லாதது வந்து நேரம். அந்த நேரம் கொடுக்குற வாலண்டியர்ஸ் இருக்காங்க, மென்டர்ஸாக வந்து தேடுறாங்க. ஸோ இது ஒரு ப்ராசஸ். ஐ திங்க் பாண்டியன் எங்கே இருக்கீங்க? நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். எஸ் நோ பாண்டியன். சொல்லுங்க பாண்டியன். என் பேர் பாண்டியராஜன். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியராக இருக்கேன். அகரமில் பாட்டாக இருக்கிற வாலண்டியர்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தில் ஒரு நல்ல ஜாபில் இருக்கிறவங்க தான். மண்டே டு ஃப்ரைடே ஒரு ஒயிட் காலர் ஜாப் பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி சனி ஞாயிறு தமிழகத்தோட வீதிகளில் தங்களுடைய தம்பிகளையும் தங்கைகளையும் தேடுறதுக்கான பெருமுயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாததுனால வெறும் ஒரே ஒரு பேப்பரில் லெட்டர் மட்டும் எழுதி அனுப்பிடுவாங்க. அவங்களுடைய அட்ரஸ் கூட இருக்காது, ஃபோன் நம்பர் கூட இருக்காது, அவங்களுடைய டோர் நம்பர் இருக்காது. ஸோ அப்படி நிறைய சம்பவங்களில் நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸை தேடி பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். அதில் எல்லா ஊர்கள்லேயும் அகரத்துக்குன்னு நிறைய வெல்விசர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க வச்சிருக்கிற மோட்டர் பைக்கு கொடுக்குறதாகட்டும், அவங்க வீட்டில் சாப்பாடு போடுறதாகட்டும், நம்ம போய் இறங்கின உடனே அவங்க வீட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணுறதாகட்டும், நிறைய வெல்விசர்ஸ் இருக்காங்க அந்தந்த மாவட்டத்தில். ஸோ அவங்களுடைய ஹெல்ப் மூலமாக அங்கே போயிட்டு அங்கேருந்து வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த பசங்களை தேடி போகிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல். சூப்பர். இதுதான் லைஃப் ஸ்டைல் ஆகணுங்கிறது. ஒருத்தருக்கு ஏதாவது செய்யணும்னா சூர்யா சொன்ன மாதிரி பணம் காசு இது பத்தாது. அதை விட ரொம்ப வெளிய மதிப்புள்ள நேரம், அந்த நேரம் செலவழிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ இந்த பெருமையை சேர்த்ததுக்கு இளைஞர்களே. வண்டர்ஃபுல். சூப்பர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வரலாம் ஒரு கோடி. வண்டர்ஃபுல் ஜென்டில்மேன் சூர்யா. நீங்கள் பொதுவாக வந்து எல்லா கண்டஸ்டன்ட் கிட்ட கேட்பீங்க எவ்வளோ ஜெயிக்கணும்னு ஆசைன்னு. நான் கேட்குறேன் உங்களுக்கு எவ்வளோ? 1 கோடி. அப்படிதானே? நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. 8வது கேள்வி for 80,000 rupees உங்களுக்காக. இதோ இவற்றில் எந்த திரைப்படம் அதன் கதாநாயகரின் 100வது திரைப்படம் அல்ல? Which of these films is not the 100th film of its hero? And the options are A. Rajaparvai, B. Sri Raghavendra, C. Rosapu Ravikaikar, D. Vasanta Maligai. D. D. Vasanta Maligai. Sure? D. Yeah. 100வது திரைப்படம் அல்ல. ராஜபார்வை ஷுவர், ராகவேந்திர ஷுவர், ரோசாப்பூர் ரவிக்ககாரி ஷுவர். ஸோ வெல் ஜீனியஸ் லாக் டி வசந்த மாளிகை. சொல்லுங்க இது எல்லாம் யாரோட படம்? ராஜபார்வை கமல் சார். கமல் சார். மலை ராகவேந்திரர் ஒரு ரஜினி சார். சூப்பர் ஸ்டார். யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஃபிலிம். டோட்டலாக மாறுபட்டு நடித்த ஒரு படம் ஸ்ரீ ராகவேந்திரர். அண்ட் ரோசாப்பூர் ரவிக்ககாரி அப்பா ரோசாப்பூர் ரவிக்ககாரி. அது ஃபங்க்ஷனுக்கெலாம் போயிருக்கோம், ஷூட்டிங்க்கெலாம் போயிருக்கேன். ஸோ நிச்சயமாக வசந்த மாளிகை எனக்கு ஆட் ஒன் அவுட்டுங்கிற மாதிரி பார்க்கும்போது ஐ திங்க் வசந்த மாளிகை. டி வசந்த மாளிகை இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க்யூ. எல்லாமே இவ்வளோ சீரியஸாக தான் இருக்குமா அவங்க இதில்? எல்லாருமே ரொம்ப சீரியஸாக கிளம்பி நான் அப்படி, ஆனால் அவங்க அப்படி இல்லை. இவ்வளோ சீரியஸாக இருக்குமா ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குறதுங்க? எடுத்து விட்றேன் பாருங்க. ஒரு கிட்ட பயங்கரமாக இருக்கும். அங்கே இருக்காரு பிரசன்னா கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். பிரசன்னா சொல்லுங்க சார். விட்டா வந்து பசங்க தான் இவங்களை இன்னும் அதிகமாக கலாச்சிட்டு இருப்பாங்க. அடடா எங்க பார்க்கலாம் என்னென்ன. யூஸ்வலாக ஹவுஸ் விசிட் போகிறப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ பாண்டியன் சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் ரீஜன் போயிடுவோம். அண்ட் அங்கேருந்து ஒரு 2 வீலர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்துட்டு நாங்கள் பிரிஞ்சு போயிடுவோம். அப்படி ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டு போயிட்டு என்னோட ஒரு ஃபீமேல் லேடி மென்டார் வந்துட்டு வந்திருந்தாங்க. அண்ட் கிளம்பி கொஞ்சம் தூரம் போயிருந்தோம். ஒரு உச்சி வெயில் ஒரு 12 1 மணி போல் இருக்கும்.
கிளம்பி போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் பற்றி ஒரு டீட்டெயில் கேட்கணும் அப்படின்றதுக்காக வண்டியை நிறுத்திட்டு பின்னாடி திரும்பி பார்த்தேன். பின்னாடி திரும்பி பார்த்தா பா அப்படின்ற மாதிரியான ஒரு லுக்கு. கண்ணாடி ஒரு கூலர்ஸ் ஒன்று போட்டுட்டு பயங்கரமாக ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு சன்ஸ்க்ரீன் லோஷன்லாம் போட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு ஒரு லவ்லாம் போட்டுட்டு ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க பின்னாடி. ஆமாம், என் பின்னாடி. நான் அவங்கள தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ற ஒரு டவுட்டே வந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறமா பார்த்தா அவங்க தான் என்னோட ஃபீமேல் வாலண்டியர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், என்னங்க இது ரொம்ப பயங்கரமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை கொஞ்சம் உச்சி வெயில் காம்ப்ளெக்ஷன் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போனது ஒரு TVS 50 ஆக்சுவலாக. ஸோ நான் என்ன பண்ணேன், அவங்க வந்து நீங்கள் கொஞ்சம் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கொஞ்சம் ஓட்ட விட்டுட்டு பின்னாடி வந்துட்டு ஒரு மொபைலில் வந்துட்டு இந்த உணவிட சாங் அப்படி இந்த விருமாண்டி படத்தில் வர்றத வந்துட்டு அப்படியே ப்ளே பண்ணி விட்டோம். ஸோ அப்போதுலேருந்து எப்போவுமே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணோன்னா வந்துட்டு இந்த ஒரு உணவிட பாட்டை வந்து நாங்கள் டெடிகேட் பண்ணிடுவோம். அந்த ஃபீமேல் வாலண்டியர் வேறு யாருமே இல்லை, என் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க தான். வண்டர்ஃபுல். ஸோ முதல் பார்வை வந்து சூப்பர் லேடி, வண்டர்ஃபுல். ஸோ நைஸ் டு நோ திஸ். வெரி வெரி ஹாப்பி. கூலிங் கிளாஸ் செட் வந்திருக்கீங்களா? இல்லையா? இன்னொரு கதை இருக்கு. மேனகா எங்க இருக்கீங்க? ஓகே, சமீபமா ஒரு ஹவுஸ் விசிட் போனாங்க. ஓகே, அந்த நிகழ்வை பத்தி கேட்டு போறேன். இது ரொம்ப ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடெண்ட். லைக் அதாவது யூஸ்வலாக வந்து ப்ரீவியஸ் டேவே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், இந்த டைமுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே போயிட்டு அங்கே எல்லாம் ஹவுஸ் விசிட் முடிச்சுட்டு வருவோம். இந்த டைம் என்னாச்சுன்னா லைக் நெக்ஸ்ட் சண்டே ஒரு நாள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பட் கொஞ்சம் போகிறதுக்கு டிலே ஆயிடுச்சு எங்களுக்கு. மார்னிங் இன்னொரு விசிட் முடிச்சுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. தென் அங்கே போகிறோம், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஒரு 2 வீலரில் போயிட்டு இருந்தோம். நானும் என் கூட இன்னொரு மேல் வாலண்டியர் ஒருத்தர் இருந்தார். அவர் ட்ரைவ் பண்ணார், நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். போகிறோம், எங்களை என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு கூட்டமே நின்றுட்டு இருந்தது. அந்த ஊரில் இருந்து மொத்த பேரும் அங்கே தான் இருந்தாங்க. நாங்கள் என்னடான்னு யோசிச்சுட்டே போய் கேட்குறோம். அவங்க ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டோட கேட்குறாங்க, நாங்கள் அகரம்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு டிஸப்பாயின்மெண்ட் அவங்க முகத்தில். என்னன்னு கேட்டால், சூர்யா வரலைங்களா, நீங்கள் தான் வந்திருக்கீங்களான்னு எங்களை கேட்டாங்க. இதில் என்னோட மேல் வாலண்டியர் வேற, எங்க என்ன பார்த்தா சூர்யா மாதிரி தெரியலீங்களா? அந்த மேல் வாலண்டியர் இங்க இருக்கீங்களா? இருக்காரு, ராஜசேகர். ராஜசேகர் சூப்பர். சோ இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் மைண்ட் ப்ளோயிங். அந்த மாதிரியான கூட்டம் அதுங்க. நான் ஏதோ ரொம்ப ஓய் அப்படின்னு நினைச்சேன். நல்லா சிரிக்க வைக்கிறீங்க. சூப்பர், வண்டர்ஃபுல். அது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். அது இங்க ப்ரீஃபிங் எல்லாம் கொடுத்து இங்க அமைதியா இருக்கணும், கேள்வி பதிலா நடக்கும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ப்ரீஃபிங் கொடுத்ததுனால நினைக்கிறேன். எல்லாம் ரொம்ப அடக்கமாக உட்காந்து பார்க்குறாங்க. எதுக்காக விளையாடுறோன்னு தெரியும். உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பில் சமுதாயத்துக்கு சில விஷயங்கள் கிடைக்குது. ஸோ இட் இஸ் சம்திங் பாசிட்டிவ் எவ்ரிவேர். ட்ரைனிங் சென்டர் பண்ணிடலாம்ல இந்த வருஷம். யா ஓய் வெல், இந்த ஸ்டோரிஸ் ஆஃப் சேஞ்சுங்கிறீங்க, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அந்த ஸ்டோரிஸ் ஆஃப் சேஞ்ச் கேட்கும்போது. போன எபிசோடில் கேட்டோம். வேறு யாராவது இருக்கீங்களா இங்கே எனக்கு ஸ்டோரிஸ் ஆஃப் சேஞ்ச்? தனசேகர் பேச சொல்லாமே. தனசேகர், எஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறாரு, இதே மாதிரி மைக் பிடிச்சிருக்காரு. இப்போ மைக் பிடிக்கும் போது அவர் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ணாவோட ப்ரோக்ராம் நான் கலந்துக்கிட்டது 1 கோடி ஒரு தொடக்கம். அப்போது நான் +2 முடிச்சிருந்தேன். மேற்படிப்பு தொடர முடியாமல் கொரியர் பாய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ மார்க் வாங்குனீங்க? எனது +2ல 1130 மார்க். வாவ். அதுக்கப்புறமா அவரோட ப்ரோக்ராம் அப்போ கடைசியாக நான் பேசி முடிச்சப்போ ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், இப்போ படிக்க வச்சா படிப்பியான்னு. கண்டிப்பாக படிப்பேனா, அதுதான் நான் சொன்னேன். அந்த அவர் கேட்ட ஒரு கேள்வி, நான் சொன்ன பதில் என்னோட தலையெழுத்தே மாற்றுற மாதிரி இருந்தது. நான் வந்து அகரமில் இருக்கேன், நீ இனிமேல் படிக்க போகிற அப்படின்னு சொன்னார். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் அண்ணா யூனிவர்சிட்டி MIT கேம்பஸில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். வாவ், சூப்பர். வேற யாரு இருக்காங்க சொல்லுங்க? பரமேஸ்வரி எங்க இருக்கீங்க? பரமேஸ்வரி, யா. என்னோட அம்மா வந்து அப்பா சின்ன வயசுலேயே இல்லை, நான் ஒரே ஒரு பொண்ணு, அம்மா மட்டும்தான்.
அப்போ என்னோடய ஃபிசிக்ஸ் சார் மூலிமா நான் வந்தேன் அகரமுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட் இயர் என்டர் ஆகும் போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, நோயால் இறந்துட்டாங்க. அப்போது எனக்கு 3 கஷ்டம், எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்று அம்மா இறந்துட்டாங்களே நம்ம எப்படி சென்னை போவோம் அப்படின்ற ஒரு காரணம். இன்னொன்று அடுத்த 4 டேஸில் செமஸ்டர், இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று இங்கிலீஷ் ப்ராப்ளம், இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் அக்கா கால் பண்ணோன்னே அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக உன்னால் முடியும். பி ஹாப்பி, சந்தோஷமா இருங்க. இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னு சந்தோஷமா இருங்க. கண்டிப்பாக உன்னால் முடியும், கண்டிப்பாக உன்னால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் காலேஜ் வந்தேன். காலேஜ் எக்ஸாம்ஸுக்கு குட் மார்க்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் என்எஸ்சியில் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் எங்கள் காலேஜில் வர எல்லா கேம்பஸும் அட்டன் பண்ணி இப்போ நான் பிளேஸ் ஆகிருக்கேன் ஈகிள் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு 15,000 பேக்கேஜ். இப்போ வேலை கிடச்சிருச்சு, 15,000 ரூபாய் சம்பளம். இப்போ உங்களுக்கு வேலை கிடச்சி 15,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. உங்களால் முடிஞ்சிடுச்சு, இப்போ முடியும். எனக்கு கண்ணில் தாண்டி வருது. அது 2 விஷயம் இதில் புரியுது. ஒன்று நம்மளை சுற்றி எப்படி கனவுகளோடு இருக்காங்க இளைஞர்கள், மனிதர்கள், அண்ட் அதை கட்டி காப்பாற்றும் கைகளும் இருக்குது. அகரம் மாதிரியான ஒரு நிறுவனம் இருக்குது. தேங்க்யூ அகரம், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சூர்யா ஃபார் திஸ். ப்ளீஸ் டோன்ட் தேங்க் மீ சார். உங்களுடைய கனவு நிச்சயமாக நனவாகும். அண்ட் பிஃபோர் வி கோ அஹெட், ஐ அம் லிட்டில் டிஸ்டர்ப்ட். ஐ நீட் அ பிரேக் டூ. So let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்களும் வரலாம் ஒரு கோடி. சூர்யா அகரம் ஃபவுண்டேஷனுக்காக ஒரு சென்டர் தேவைப்படுது அவங்களுக்கு, டு ஹேவ் தேர் ஒர்க் ஷாப்ஸ், அவங்களோட இன்ட்ராக்ஷனுக்காக ரொம்ப நல்ல வேலைக்காக தேவைப்படுது. அதுக்காக ஆடிட்டு இருக்காரு. 80,000 ஆல்ரெடி, 3 லைஃப் லைன்ஸ். ரொம்ப ஸ்ட்ராங்கா விளையாடுறாருங்க இவரு. சத்தியமா நான் இவ்வளவு தூரம் போவேன் நான் எதிர்பார்க்கல. அப்படியே நல்லா போயிட்டு இருக்கு. அப்படியே பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 கேள்வி தான் இருக்கு, 3 லைஃப் லைன் இருக்கு. ஆல் தி பெஸ்ட் டு யூ. சூப்பர். 9வது கேள்வி ஃபார் 1,60,000 rupees உங்களுக்காக இதோ. பின்வரும் நடிகைகளில் ரஜினிகாந்த் அவரின் மனைவி, அண்ணி, அம்மா மற்றும் மாமியார் கதாபாத்திரங்களை தமிழ் திரைப்படங்களில் ஏற்று நடித்துள்ளவர் யார்? எவ்வளவு வருஷமா இருக்காரு பாருங்க அவர். Which of these actresses has played the roles of wife, sister, sister-in-law, mother and mother-in-law of Rajinikanth in Tamil films? And the options are A. Shripriya, B. Radhika, C. Srividya, D. Sridevi. ஐயோ மணியனே, கொஞ்சம் மெதுவா. மனைவி, அண்ணி, அம்மா, மாமியார். மூணு லைஃப் லைன் இருக்கு, 15 செகண்ட் இருக்கு. முடிவெடுங்க சூர்யா. லைஃப் லைன் மணியனே. I'll try phone a friend, sir. Phone a friend. Genius. சூர்யாவோட 3 நண்பர்கள் யாருன்னு பார்ப்போம். ஜோ, கார்த்தி, தீக்ஷித். யாரு மிஸ்டர் தீக்ஷித்? Dikshit is a very good friend சொல்லலாம். He's also done a lot of research and he's a big scholar in Vedas. Okay. And of course Karthi, Joe, we know, wonderful introduction people. தேவையில்ல. Wonderful people both. யார்கிட்ட கேட்கலாம்னு இருக்கீங்க அந்த கேள்விக்கு பதில்? Movies I think என்னோட கார்த்திக் கொஞ்சம் நிறைய பதிவும் மெமரியும் வந்து அதிகம் நான் நம்புறேன். So கார்த்தியை கேட்கலாமா? Okay. Genius, connect to Karthik.
சொல்லிருப்பா 30 செகண்ட்ஸ்ல சொல்லிருப்பா ஒரு லைஃப் லைன் யூஸ் பண்ணியாச்சுப்பா ஓகே ஹலோ கார்த்தி சார் கார்த்தி பிரகாஷ் ராஜ் பேசுறேன். எப்படி இருக்கீங்க சார்? நான் சூப்பரா இருக்கேன். எனக்கு என்ன நான் ஒரு சூப்பரான இடத்துல உட்கார வச்சிருக்கேன் உங்க பிரதரை. ஐயோ நான் உட்கார்ந்துருக்கேன் எனக்கு தெரியுமே இந்த ஹாட் சீட்ல உட்கார்ந்துருக்காரு. ஆமா சார் நீங்க உட்கார்ந்துருக்க சேர் நல்ல சேர் சார். நல்ல சேர். அந்த சந்தோஷமா சார். பட் இது வரைக்கும் ஒரு லைஃப் லைனும் யூஸ் பண்ணாம இருந்தாரு. ஓகே நல்ல வேளை ஒரு கேள்வி கேட்டாரு ஜீனியஸ். அவர் வந்து லைஃப் லைனுக்கு வந்துட்டாரு. லாக் ஆயிட்டாரா? ஓகே கேட்டுட்டு அத பத்தி யாருக்கு தெரியும்னா உங்களுக்கு தான் தெரியும்ங்கறாரு. ஐயோ என்ன கேள்வின்னு தெரியலையே அது வேற பயமா இருக்கு. பா மூவிஸ் பா படங்கள் பத்தி தான்ப்பா நம்புறேன். நான் முதல்ல கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடி பேசுங்க. கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிக்கோ முதல்ல. சரி கண்டிப்பா சொல்லிடலாம் நம்புறேன். ஓகே 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 கார்த்தி இது பின்வரும் நடிகைகளில் ரஜினிகாந்த் அவர்களின் மனைவி, அண்ணி, அம்மா மற்றும் மாமியார் கதாபாத்திரங்களை தமிழ் திரைப்படங்களில் ஏற்று நடித்துள்ளவர் யார்? ஆப்ஷன் ஏ ஸ்ரீபிரியா, ஆப்ஷன் பி ராதிகா, ஆப்ஷன் சி ஸ்ரீவித்யா and option D ஸ்ரீதேவி அவர்கள். ஸ்ரீவித்யா ஷூரப்பா? அண்ணி யா அண்ணியும் இருப்பா. மனைவி, அண்ணி, அம்மா, மாமியார் 3 கன்ஃபார்ம் தெரியும். அண்ணி டவுட்டா இருக்கு. எனக்கும் அதே டவுட் தான்ப்பா. பண்ணிருக்காங்க. ஆனா மத்தவங்க யாரும் நடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அம்மா தளபதிப்பா. ஆமா அம்மா தளபதி. மாமியார் மாமியார் மாப்பிள்ளை. ஆமா. மனைவி அண்ணி. மனைவி ஃபர்ஸ்ட் படம். ஓகே ஆமா அண்ணி தான் டவுட்டா இருக்கு. பட் அண்ணி இருக்கும் கண்டிப்பா நடிச்சிருப்பாங்க. என்ன பண்ணலாம்? ஸ்ரீவித்யா கன்ஃபார்ம். ஸ்ரீவித்யா மேமா? ஆமா. Thank you. 1,60,000 ரூபாய் கேள்விப்பா. நல்ல குழப்பறீங்க அவரை. Thank you so much. Okay. Wonderful. Thank you so much. அண்ணன் தம்பிக்கு 2 பேருக்கு ஒரே டவுட் தான் அண்ணி. என்ன பண்ணலாம்? Time starts now. C. Genius lock C ஸ்ரீவித்யா. என்ன அண்ணிங்கிறதுல டவுட்? எந்த படம் தெரியல. 2 படத்துல நடிச்சிருக்காங்க. மனிதன், உழைப்பாளி. சி ஸ்ரீவித்யா is the right answer. Okay. 1,60,000 rupees. அப்பா உண்மையை நம்ப முடியல. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும் சார். என்ன ரிலாக்ஸ் பண்ணணும் நீங்க? கொஞ்சம் பாட்டு பாடும் போல் இருக்கு. பாட்டு பாடுறீங்களா? கொஞ்சம் அப்படியே லைட்டா காசு பணம் துட்டு ஹரி மணி காசு பணம் துட்டு மணி இதோட பேசும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ரிங்கிங். வண்டர்ஃபுல். எனக்கு என்ன தோணுது இப்படி ஒரு இதோ ஆல்மோஸ்ட் இந்த நியூமர் ஒன் பொசிஷன் அண்ட் பிக் ஸ்டார் எப்படி பார்க்குறீங்க வாழ்க்கையை? ஐம் தேங்க்ஃபுல் சார். என்ன அப்படியே ஏற்றுக்கிட்டாங்கங்கிறது தான் தோணுது. பெரிய மனசு வச்சு என்னை ஏற்றிட்டாங்கன்னு தோணுது. ஐ ஹேட் லாட் ஆஃப் லிமிடேஷன்ஸ், ஐ ஹேட் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ், ஐ ஹேட் லாட் ஆஃப் திங்ஸ் which was very very common. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பிகாஸ் உண்மையை சொல்லிடுறேன். நானும் நம்பல. சந்திப்போமான்ற ஒரு படம் when I saw you ஒரு டைனிங் டேபிளில் ஒரு சீன் பண்ணிட்டு இருப்போம், பல சீன்ஸ் பண்ணிட்டு இருப்போம். ஒரு சின்ன பையனாக தான் தெரிஞ்சுங்க எனக்கு. அஃப்கோர்ஸ் என்னோட தியேட்டர் அனுபவம் எனக்கு ஒரு பேர் இருந்தது. பட் ஐ யூஸ் டு see you as a senior artist. பட் நான் வந்து கண்ணு முன்னாடி வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்கறது இருக்கு இல்லையா? என்ன பண்ணிக்கிட்டீங்க? வாட் இட்? பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் சேஞ்ச்ட். I will be thrown out of the industry sir. நான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன், என்னை தூக்கி போட்டுருவாங்க, எனி டைம் ஐ வில் பி த்ரோன் அவுட் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது பயம் இருந்துட்டே இருந்தது. I never want to stop fighting. I always want to fight and learn things and achieve it and go towards it. I didn't want to stop anywhere. I நடிக்க தெரியாது, கான்ஃபிடன்ஸ் கிடையாது, மெமரி பவர் பெருசாக கிடையாது, டான்சிங் ஸ்கில்ஸ் கிடையாது, ஃபைட்லாம் தெரியாது. பட் தொட முடியும், கற்றுக்க முடியும், ஒழுங்காக சொல்லி கொடுத்தா நான் சின்சியராக கற்றுப்பேன், என்னால் சின்சியராக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்தது. அண்ட் ஆல்சோ ரைட் பீப்புள் அட் த ரைட் டைம். பாலா சார், பாலா அண்ணன் தான் சொல்லணும். அண்ட் லாட் ஆஃப் good directors, good people at the right time. They spotted me. நான் சித்திக் சார் கூட சொல்லுவேன், சின்ன சின்ன ரியாக்ஷன் பார்த்து நீ நம்பு, நீ நல்லா பண்ணுறங்கிறத நீ நம்பணும், ஒன்றை நீ நம்பினா தான் வந்து நீ மற்றவங்க நீ நம்ப வைக்க முடியும். யூ ஷுட் லைக் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது அந்த மாதிரியான பொன்மொழிகள்லாம் தான் வந்து என்னை மாற்றுச்சு.
அண்ட் அஃப்கோர்ஸ் ரகுவரன் சார் ஒரு ட்ரெயினில் தூங்கிட்டு இருக்கும்போது தட்டி எழுப்பி நிம்மதியாக இருக்கடா, நல்லா தூக்கம் வருதாடா, வாழ்க்கையில் எல்லாமே சாதிச்சியாடா, போதுமாடா அப்படிங்கிற மாதிரி தட்டி என்ன புடுங்குன நீ, என்ன பண்ணிட்டு இருக்க லைஃப்பில், உனக்கு எப்படி தூக்கம் வருது, உங்கள் அப்பா உனக்கு மூஞ்சி கொடுத்தாரு, உனக்கு நோ சம்படி தே நோ யூ பிகாஸ் ஆஃப் சிவகுமார் சார், பட் யூ ஆர் ஆல்மோஸ்ட் ரெடி டு பி நோ காலரை பிடிச்சி உனக்கு தூக்கி போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, 4 படம் சரியாக போகல, எனி டைம் வில் பி த்ரோன் அவுட் அப்படின்ட்டு, வேக் அப், நோ கெட் ரெடி, உன்னோட தனி அடையாளத்தை நீ தேடு, டூ சம்திங் விச் வில் நோ மேக் யூ ப்ரவுட் அப்படின்ட்டு அவர் நைட்டில் ட்ரெயினில் பேசின விஷயங்கள் இதெல்லாமே ஐ திங்க் தட் இஸ் ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட். ஒரு உலகத்தில் நம்ம கற்றுக்க வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ரைட் பீப்புள், ரைட் வேர்ட்ஸ், அதை காது கொடுத்து கேட்டுகிட்டே இருந்தால் போதும். காம்படிஷன் எப்படி பார்க்குறீங்க? காம்படிஷன் தவறாது, அதாவது இண்டஸ்ட்ரியில் வந்து மார்க்கெட் பொசிஷன்ஸ் எவ்ரிபடி இஸ் கிஃப்டட் சார், எவ்ரிபடி இஸ் கிஃப்டட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் இருக்குது, ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்கன்னா வந்து சும்மாலாம் பிடிக்கல, தே ட்ரூலி கம்ப்ளீட்லி டோட்லி டிசர்வ் தட் பிளேஸ். ஸோ அதுக்கு நான் அந்த மரியாதை கொடுக்குறேன். ஸோ இவங்களுக்கு ஏன் இந்த இடம் கிடைச்சது, இவங்களுக்கு ஏன் இந்த வெற்றி கிடைக்குது அப்படிங்கிற அந்த லாஜிக்குள்ளேயே போகிறதில்ல. நான் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன், இல்லாட்டி நான் என்ன நல்லது பண்ணிட்டு இருக்கேன், நான் இன்னும் என்ன பெட்டராக பண்ணலாம், நான் இன்னும் வேற என்ன புதுசாக பண்ணலாம், அதை மட்டுமே பார்க்கறது போதும்னு நினைக்கிறேன் நான். சூப்பர், பக்குவம் வேணும் அதுக்கு. Wonderful. 1,60,000 rupees. ஒரே ஒரு கேள்வி இருக்கு. உறுதி பணம் 3,20,000 ரூபாய்க்கு. And before we go ahead, so let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Surya, wonderful actor and more than that a wonderful human being. உங்களோட விளையாட்டு இருக்கோம். 1,60,000 ரூபாய் ஜெயிச்சிருக்காரு. 2 லைஃப் லைன்ஸ் இருக்கு. 10வது கேள்வி உறுதி பணத்துக்கான கேள்வி, 3,20,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ இவற்றில் எந்த காரின் வர்த்தக சின்னத்தின் பெயர் அமெரிக்காவில் ஆரம்ப காலத்தில் மக்கள் குடியேறிய துறைமுகத்தின் பெயரை கொண்டுள்ளது? Which of these car brands shares its name with a port where the earliest immigrants arrived in America? The options are A. Plymouth, B. Maybach, C. Contessa, D. Pontiac. Plymouth, Maybach, Contessa, Pontiac. Sir, not C, not D. So I'll go for A. I'll try A. I'll try A. Genius lock A. எந்த பேசிஸ்ல சொல்றீங்க? I think ஒன்று வந்து இந்தியன் சார், கண்டஸா வந்து இந்தியன். ஸோ அமெரிக்கன் ஆரம்ப காலத்தில் மக்கள் குடியேறிய துறைமுகத்தின் பெயர்னு சொல்லும் போது ஐ திங்க் சி மினிட்டா எனக்கு நான் ஐ டென்ட் வாண்டட். மேபேக் எந்த ஊர்னு தெரில, மஸ்ட் பி யூரோப்பியன். யூஎஸ் போயிருந்தேன் சார். இப்போ ஒரு ஃபேமிலி ட்ரிப் எடுத்தேன், ஒரு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஃபேமிலி ட்ரிப் எடுத்தேன். ஐ வாஸ் அமேஸ்ட் பை த வே இட் வாஸ் பில்ட்ன்னு சொல்லலாம். அமெரிக்கா வாஸ் பில்ட்ன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாம் ஒருத்தருக்கு சொந்தம் கிடையாது, எல்லாருமே வந்து சேர்ந்து பண்ண விஷயம்தான் அது. அவங்க ரொம்ப மோசமாக கீழே போயிட்டு இருக்கும்போது வந்து இப்போ சமீபமாக அவங்க பெருமையாக சொல்லிக்கிறது வந்து ரோட்வேஸ். அமெரிக்காவை ஃபுல்லாகவே வந்து ரோட்ஸில் கனெக்ட் பண்ணாங்க. அப்படியே டவுனாக இந்த எக்கானமி வந்து பெரிய மாற்றம் எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து அந்த ரோட்வேஸ் வந்து ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஐ திங்க் இஸ் பிளைமவுத் சார், ஒரு ஹார்பரோட பேர் மாதிரி எனக்கு. இதோட பேர்ல யூகேல ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. Yeah, it's very close to London and A. Plymouth is the right answer. $3,20,000. Thank you for giving us things worth more than 3,20,000 rupees by coming here. Vintage cars alla interest unda? Vintage cars, yes sir. அப்போட கார் MSV 7080, அது பக்ஸ் ஃபியட்னு சொல்லலாம். அது அப்பா வந்து 7th ஓனர் அந்த காருக்கு.
ஒரு ஸ்கை ப்ளூ கலரு தொடவே இல்லை, மாற்றவே இல்லை, ஆல்டர் பண்ணவே இல்லை. காலேஜ் போகும்போது பசங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக அந்த இதெல்லாம் சைலன்சர்லாம் வந்து சவுண்டு போட்டுட்டு ஒரு பலூன் ரேடியல் டயர்ஸ் எல்லாம் போட்டுட்டு மாருதி 800க்கு கலக்குவாங்க பசங்க. நம்மகிட்ட அப்போ அந்த ஒரு கார் தான் இருக்குது. அப்பா வந்து இன்னொரு கார் வச்சுருந்தாங்க, அது தொடவே முடியாது. இந்த கார் வேணால் எடுத்துகிட்டு போட்டு பெரிய மனசு பண்ணி காலேஜில் யூஸ் பண்ண விட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் நான் பஸ்ஸில் போனேன், 47J போயிட்டு வந்தது. அப்புறம் தம்பியோட பைக் எடுத்துகிட்டு போனேன். தம்பி 12th நல்ல மார்க் வாங்கலாம் அப்படின்ட்டு ராஜ்மாமா வாங்கி கொடுத்தாங்க. அம்மாவோட பிரதர் வந்து ஒரு 4810 திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் TN39 4810 பைக். ஸோ கார்த்திக் வந்த 12th ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் நான் அதையும் நான் தட்டிக்கிட்டேன். எப்படியாவது காலேஜில் கடைசி முடியறதுக்குள்ள ஒரு கார் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்ட்டு அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி 3rd இயர்லாம் வந்துட்டான், பெரிய பையன் மூத்த பையன் எல்டர் அனுப்பலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசை ரெடி பண்ணி கார் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அதுதான் MSV 7080 வாங்கின உடனே அதை ஒயிட் ஆக்கி சின்ன ஸ்டியரிங் எல்லாம் போட்டு ஒரு ரேடியல் டயர்ஸ் எல்லாம் போட்டு வண்டியை கொஞ்சம் ஆல்டர்லாம் பண்ணி அப்பாவுக்கு மனசே இல்லை, சுத்தமாக மனசே இல்லை. சரி பையனை நம்பணும், பையனை கொஞ்சம் விடணும் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க. அந்த கார் எடுத்துகிட்டு ஒரு காலேஜுக்கெலாம் போனேன். கரெக்டாக பொண்ணுங்க காலேஜில் போகும்போது நின்றுச்சு. எல்லாரும் அது வரைக்கும் நிற்கவே மாட்டேனா, நம்மால் நிற்கவே மாட்டேனா, அப்போதான் தட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்போதான் நின்றுச்சு. எல்லாரும் போயிட்டானுங்க. 8 வண்டியில் பலூன் ரேடியல்ஸாக போட்டு சார் வேன்னு போயிட்டானுங்க. நான் மட்டும் உட்காந்து தள்ளிட்டு இருந்தேன். என் கூட என் காரில் என்னை நம்பி ஏறின பசங்க 4 பேர் தள்ளி வச்சு WCC காலேஜ் தான் அது சார். அதுலேருந்து வெளியில் வந்து அன்னைக்கு உங்கள் கார் நின்றுச்சு, உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. பார்க்குற பொண்ணுங்க வந்து ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. ரொம்ப இன்னைக்கு உங்கள் கார் நிற்காதான்னு பார்க்குறாங்க எல்லாரும். 10வது கேள்வி 3,20,000 ரூபாய் வச்சிருக்கீங்க. உங்களுடைய கனவு, உங்களுடைய மணி என்ன இல்லை, மணி என்ன பாய் பாய் இது மணி என்ன இல்லை. ஆனால் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இவங்களுடைய சேட்டுகள் எல்லாம் பார்த்தேன் நான். ஓகே, நீங்கள் சீசன் 1ல் பண்ண சேட்டைகளை பார்க்கலான் இருக்கு. ஓ ஷோர். ப்ளஸ் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண நல்ல விஷயங்கள். ரொம்ப எம்பாரசிங் மூமெண்ட்லாம் போட்டுறாதீங்க. நான் சிக்கி தவிச்ச மூமெண்ட்லாம் போட்டாதீங்க. A video of certain clips of this wonderful gentleman Surya in the last episodes of Ningalum Varalam Oru Kodi. Video please. மாற்றம் ஒன்றே மாறாதது, வாழ்வை மாற்றப் போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் சூர்யா, இது நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிற இந்த போட்டியாளர்கள் என் மனசுல ஞாபகத்துல இருந்துட்டே இருப்பாங்க. I like you very much. எவ்வளவு பேர் இருக்கீங்க போன சுத்தி? 8 பேர் இருக்கோம். அவ்வளவுதானாமா? ஓகேமா, தேங்க்யூ. 8 பேருக்கும் உங்களோட தீவிர ஃபேன். இந்த அன்புக்கு ரொம்ப நன்றி சார். இது எங்க போனாலும் எனக்கு கிடைக்கவே கிடையாது. காசு பணம் எல்லாத்த விட இந்த அன்பு ரொம்ப நன்றி சார். ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர். ஐயா நீங்க சரியான பதில் சொல்லிருக்கீங்க. ஷோர் படி. சைன் பண்ணதுலயே ரொம்ப சந்தோஷமான சிக்னேச்சர் இது. I'm happy. I am double happy, triple happy. அதுக்கு மேல 12,50,000 உங்களோட. இவ்வளோ ஆச்சரியம், நீ எப்படிப்பா இவ்வளோ பேசுற? நான் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? நேத்து ஒரு கேள்வி கேட்டாருங்க, எனக்கு இன்னும் டங்கா அடிச்சிட்டே இருக்குது மைண்ட்ல. என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டீங்க நீங்க? இனிய பொன் நிலாவே சிவகுமாரன் நடிச்சு காட்டின ரஜினி சாருக்கு, நாகராஜ் நீ கடப்பாறை முழுகிட ஜீரணம் மட்டுக்கா சுக்கசாயம் சாப்பிடுற.
கடப்பார ஜீரணமாகாத வைத்தியே கிழிச்சிருந்தா. Wonderful, superb. We all made it, sir. அப்படியே glittering stars மாதிரி அப்படியே சுத்தி வந்து என்னமோ பண்ணிட்டாங்க. Beautiful இருக்கு பார்க்கும்போது. Just to go back to catching Everybody yourself. had so much to give and so much to share. Magical moments. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம வந்து ஏதோ ஒரு வினாடியில வாழ்ந்திருப்போம். அந்த வினாடி மறுபடியும் கண்ணில் வரும்போது கண்ணுக்கு முன்னாடி வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி இருந்தது. கார்த்தி சொன்ன மாதிரி நான் அப்படி பாடினது வேற இல்ல, யாரையும் பார்த்த மாதிரி பேசுனது இல்ல. என்னையே வேற யாரோ மாதிரி பார்த்த மாதிரி இருந்தது. ஜோ சொல்லிட்டு இருக்கோம், டேய் நான் இந்த ரியாக்ஷன்லாம் ஒன்று சினிமாவில் பண்ணியே நான் பார்த்தலடா, அவ்வளோ உண்மையா இருந்தது, அவ்வளோ ஜென்யூனா இருந்தது, வேற வேற ரியாக்ஷன் வேற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம். ஆமா, there's no script, you just ரொம்ப அப்படியே கரெக்டா நம்ம பாத போட்ட மாதிரி வந்து ஒரே விஷயங்களை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு சினிமாவில். இது வந்து அவ்வளோ I saw it completely new you அப்படின்ட்டு ஜோ சொல்லிட்டு இருக்காங்க. And it shows that we see a wonderful celebrating Surya. Wonderful. Thank Superb. you. Thank you, Genius, for playing this beautiful moments. And last year contestants ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும். Sure. I love you all. You changed a lot of things in my life. அவ்வளவு மாற்றங்களை நீங்க எனக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்க எல்லாத்துக்கும் மனதார நன்றிகள் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் கூட இன்னும் டச்சில் இருக்கேன். அப்பப்போ திடீர்னு எதிர்பார்க்காத திடீர்னு சர்ப்ரைஸ் சந்திப்புகள்லாம் நடக்கும். பார்வதி அம்மாள் போய் பார்த்தேன். காரைக்குடியில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது, சிங்கம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அவங்களோட சன்னும் வந்து டச்சில் இருந்தாங்க. ஸோ அகரம் பிளாக் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கு அகரம்னு பேர் வச்சிருக்காங்க. அவங்களோட ஸ்கூலில் ஒரு புது பிளாக் கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறக்க என்னால் எனக்கும் டைம் கிடச்சிது. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் தட். குட்டி குட்டி பசங்க எல்லாருமே வந்து எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருக்கிற பசங்க எல்லாருமே வந்து பாட்டெலாம் பாடி ரொம்ப அழகாக இருந்தது அந்த துவக்க விழாவே. அண்ட் நாம் மூச் எல்லாருக்கும் ஞாபகம் நினைக்கிறேன். மூச்சு நம்ம டாக்டர் பார்த்தேன். நாகேந்திரன் வந்து அவர் கூட்டத்தில் பைக்கில் வந்துக்கிட்டு என்னை பார்க்காமையும் நான் இங்கே தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பைக்கில் நிற்கிறாரு, பார்த்துட்டு இப்படி திரும்பிக்கிறாரு அப்படிங்கிறாரு. அதாவது நான் சப்போஸ் அவர் நான் பார்த்து நான் வந்து கை காமிக்காம போயிட்டேன்னா அவருக்கு ஏதாவது ஆயிரமே அப்படின்ட்டு அப்படியே நின்றுட்டு போக பார்த்தாரு. மூச்சு அப்படின்னு சொன்னா டாக்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அண்ட் கோஇன்சிடென்ஸ் அடுத்த தெரு தான் அவரோட வீடு. ஸோ அவரை போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி புவனாவும் டச்சில் இருக்காங்க. நிறைய பேர் அப்படியே வரிசையாக சொல்லிட்டு இருந்தா சொல்லி wonderful, superb. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூர்யா, அகரம் ஃபவுண்டேஷனுக்காக ஒரு சென்டர் தேவைப்படுது அவங்களுக்கு. டு ஹேவ் தேர் ஒர்க் ஷாப்ஸ், அவங்களோட இன்ட்ராக்ஷனுக்காக ரொம்ப நல்ல வேலைக்காக தேவைப்படுது. அதுக்காக ஆடிட்டு இருக்காரு. 2 லைஃப் லைன்ஸ் இருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களுடைய ஆர்கனைசேஷனை பார்க்கும்போது. தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். 10th question 3,20,000 free hit. 11th question 6,40,000. ரெடியா சார்? அகரம் பேட்சும் குத்தியாச்சு. ஆமாம், அகரம்காக விளையாடிட்டு இருக்கோம். ஆமாம், we have done this before. கார்த்தி ஒரு வாட்டி நான் மாட்ட விட்டுருக்கான். ஸோ கேன் ஐ டூ த சேம் திங்? என்னங்க அது? ஸ்வாப் பண்ணலாமா? யூ கம் அண்ட் பிளே ஃபார் அகரம். நான் கேள்வி கேட்குறேன். ஃப்ரீ ஹிட்டு. ஸோ ஃப்ரீ ஹிட் இது மணி என்ன இல்லை. அது சரி. will you let me do that? நம்புறீங்களா? அவ்வளோ என்ன சார்? நான் லைஃப் லைன் யூஸ் பண்ணிட்டேன்னா அப்படியே ஒரு ட்ரெயின் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜீனியஸ் கூட பக்கத்தில் உட்காந்து அப்படி இல்லை. இது பண்ணலாமா? பண்ணலாமா? பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் உட்கார்ந்தது இல்லைல்ல? உட்கார்ந்ததே இல்லை. அப்ப வாங்க, ஜம்ப். ஆல் தி பெஸ்ட். எப்படி இருக்கு? நைஸ். பாவம் கண்டஸ்டன்ட்ஸ். அப்பா இது இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. 10வது கேள்வி 3,20,000 ஜெயிச்சிருக்கேன்.
மணி அண்ணா இல்ல மணி ரெண்டு லைஃப் லைன் இருக்கு. நான் லைஃப் லைன் தொட்டுறாதீங்க. ஆல்ரெடி ஆல் செட். கை காட்டுங்க. உள்ள வேர்த்திருக்கா? இல்ல இன்னும் இல்ல. போயிடலாமா? கேட்டலாமா? நான் இதை எதிர்பார்த்தேன். ரெடியா? இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அதுதான் பழகுன சேரு, யாரும் காப்பாற்ற முடியாத என்ன? சார் ஆடியன்ஸ் போல இருக்க. நோ, யாரும் எடுக்கிறது இல்ல. ஓட்டிங் பேட எடுக்கிறது இல்ல, கையில தொடறதே இல்ல. ரெடியா? கேளுங்க சார். ரெடி சார். இவ்வளவு தூரம் நான் 10 क्वेश्चन விளையாடி இருக்கேன். அது சரி. 10th question 3,20,000 ஜெயிச்சிருக்கோம். ஓகே. உறுதி பணம் ஃப்ரீ ஹிட்னு சொல்லியிருக்கீங்க. ஃப்ரீ ஹிட்ட ஜெயிச்சு கொடுக்குறீங்க அகரத்துக்காக வித்வுட் லைஃப் லைன்ஸ். வீட்ல இருந்து செக் அனுப்பலாமா ஒருவேளை? அது அப்புறம் எக்ஸ்ட்ரா கூட அனுப்பலாம் நீங்க. அது சரி. இதை தாண்டிட்டு காசு எல்லாம் இல்ல, மானம் போயிடுமேன்னு பயப்படுறேன், அவ்வளவுதான். அதாவது எனக்கு யூஸ்வலி எனக்கு எதுவுமே தெரியாது, நடிக்க தெரியாது. எல்லாரும் அலிகேஷன் போட்டிருக்காங்க. நடிக்க தெரியாதாமாப்பா. எனக்கு இது எனக்கு ஒரு குற்றச்சாட்டால தான் நான் யாரோ நடிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமா நீங்க நம்புறீங்கன்னா ஓகேன்னு நடிக்க வந்துட்டேன். ஸோ அந்த ஹாட் சீட்ல நிம்மதியா இருந்தது. இப்படி உட்காரலாம், நம்ம பதில் கொடுக்க வேண்டியதில்லை, காசு கொடுக்குற வேலை தானே. அப்படியே நம்புறோம் சார். நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு நாங்க நம்புறோம். ஜெயிக்கிறீங்க இல்ல? ரெடி ரெடி ரெடி. ரொம்ப கை தட்டு டென்ஷன் பண்ணாதீங்கப்பா. ஓகே ரெடி. லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. So 11th question 6,40,000 ரூபாய்க்கான கேள்வி ப்ளீஸ். டைரக்டர் பாரதி ராஜா அவர்கள் அவரது துவக்க காலத்தில் இவர்களில் எந்த இயக்குனரிடம் உதவியாளராக பணியாற்றினார்? Which of these film directors has Mr. Bharati Raja served as an assistant to during the early days of his career? Option A, Ramu Karyat. Option B, Mr. K. Vishwanath. Option C, C.V. Sridhar. And option D, Puttanna Kanagal. Abba tapchen. Sure? Very sure. Okay. Very sure. Option D, Puttanna Kanagal. இது எனக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு தமிழ்நாட்டுக்கு வர வரைக்கும் தெரியாது. பாரதி ராஜா சாரோட அந்த சிறகுகள் முடிவதில்லை அப்படின்ற ஒரு படத்துக்கு போயிருந்தேன். அவரோட ஆஃபீஸுக்கு போனால் அவருடைய டேபிளில் ஓரத்தில் எவ்வளோன்ற ஒரு சின்ன ஃபோட்டோகிராஃப் இருந்தது. ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான். அது கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான டைரக்டர் புட்டண கண்களோட ஃபோட்டோகிராஃப். ஏன்னா புட்டண கண்கள் அப்போல்லாம் நல்ல வேலை எனக்கு வரல, நான் லைஃப் லைன் போயிருப்பேன். அவர் கன்னட சினிமாவில் ரொம்ப வேறு இடத்துக்கு கொண்டு போன ஒரு அம்பரீஷ், விஷ்ணுவர்தன், இங்கே இருக்கிற பாலச்சந்தர் மாதிரி, பாரதி ராஜா மாதிரி அப்பேற்பட்ட நடிகர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவர். அவர் ரொம்ப வித்தியாசமாக சிந்திச்சு படங்கள் எடுத்தவர். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம்ஸ் எடுப்பார். அவர் கன்னட சினிமாவில் அப்போ தமிழ்நாட்டில் இருந்தது. இங்கே அவர் ஒரு கார் கிளீனராக எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் டைரக்டர் ஆனார். நான் இவரை கேட்டேன் ஏன் அவருடைய ஃபோட்டோகிராஃபர்னா, சார் என்னுடைய குரு அவர்கிட்ட நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். தட்ஸ் ஹவ் ஐ நோ புட்டண கனகல். தப்சே செல்லோ டி ஸ்லோ டீடைல் சொல்லும்போது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்ல ஷோர் இருக்காதுல்ல. ஜீனியஸ் ப்ளீஸ் ஃபிக்ஸ் ஆப்ஷன் டி. 6,40,000 ரூபாய். முடியாது. ஒரு இல்ல ஒரு ஒன் மோர் சான்ஸ் கிடையாது. நல்லா போயிட்டு இருக்கு. வாங்க லைஃப் லைன்ல வாங்க 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 வாங்க. ஐயோ அப்பா. Please sit down on your chair please. சூர்யா அவர்களே 2 லைஃப் லைன் இருக்கு. தோனிய மாதிரி 6,40,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. மாடுலேஷனே மாதிரி. அடுத்த கேள்வி 12வது கேள்வி நீங்க ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 12,50,000 ரூபாய். ஒருவேளை நீங்க தவறான பதில் கொடுத்தீங்கன்னா 3,20,000 ரூபாய். ஸோ பி கேர்ஃபுல், நல்லா விளையாடுங்க. லைஃப் லைன்ஸ் இருக்கு, பொறுப்போட விளையாடணும். 11வது கேள்வி 6,40,000 ரூபாய் ஜெயிச்சிருக்காரு. இங்க ஒருத்தர் உட்கார்ந்து விளையாடினதாவே அது வேற யாரும் கணக்குல வச்சுக்காம. உண்மையாகவே நான் ஒத்துக்கிறேன், ஹாட் சீட் கொஞ்சம் ஹாட் தான்.
50,000 ரூபாய்க்கான கேள்வி. போகிறதுக்கு முன்னாடி இந்த சீட்டில் உட்காந்து இன்னும் கொஞ்சம் டென்ஷன் கம்மியாகலை. லெட்ஸ் ஹேவ் அ பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வரலாம் ஒரு கோடி. வண்டர்ஃபுல் டைம் வித் சூர்யா. அப்படிதான் சொல்ல முடியும் அத்தை. சரி, இன்னொரு ஃபன்னான விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப டென்ஷனாக இருந்தது எனக்கு. ப்ளீஸ் என்டர்டெயின் மீ ஆல்சோ. எனக்கு என்னை விட வந்து அப்படியே கொத்து கொத்தா கதையாக வந்து வாலண்டியர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அதுக்கு அந்த பக்கம் திசை திரும்பினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக. எங்கே இருக்காங்க? யாரு? கணேஷ் எங்கே இருக்கீங்க? கணேஷ், ஓகே ஓகே. நிறைய காமெடிஸ் சொன்னாங்க. ஆஃபீஸில் நடக்கிற காமெடிஸ் எல்லாமே இட் வில் கேரி ஓவர் டு த ஹோம் ஆல்சோ. ஓகே. ஸோ ஆஃபீஸில் வந்து லைக் இந்த செலெக்ஷன் ஹவுஸ் விசிட்லாம் போயிட்டு வந்தோடனே வில் கெட் த ஸ்கோர்ஸ் அண்ட் அவங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அங்கே ஆஃபீஸில் வந்து தே வில் பி செலக்டிங் லைக் இந்த ஸ்டூடெண்ட் வில் பி ஃபிட் இன் டு விச் பர்டிகுலர் குரூப், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் மெடிக்கல், வாட் எவர் இட் இஸ். ஸோ அங்கே ஆஃபீஸில் என்ன நடக்கும்னா ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. வந்தோடனே they will have a different aspiration. They will say like இல்ல எனக்கு BE தான் வேணும், but they will have not up to that score. So we will say like okay, உனக்கு arts and science தான், இந்த மார்க்குக்கு you will not be able to survive in BE or this mark is not eligible for BE. So the same case is carried over to the home. வீட்டுக்கு போன உடனே ஆக்சுவலி இது ஒரு வாலண்டியர் வீட்டில் நடந்தது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க கிட்ட எனக்கு நீ தோசை போட்டு கொடு. இல்லை நீ எடுக்கிற மார்க் உனக்கு இட்லி மட்டும் தான் கொடுக்க முடியும். அந்த பொன்மொழிகளை சொன்னது யாருங்க? இங்க இருக்க ஹரிணி தான். வணக்கம். வணக்கம். அவங்க பக்கத்துல இருக்கிறது அவரோட ஹஸ்பண்ட், அந்த தோசை கேட்டவர். உங்களுக்கு தான் கிடைச்சதாங்க. நல்ல விஷயம். இது வந்து கோர் டீம் சொல்லலாம் சார். மொத்த ஷோ நடந்துட்டு இருக்குன்னா வந்து அதை மொத்தமாக ஹேண்டில் பண்ற கோர் டீம் நம்ம கூட இப்போ இருக்காங்க. ஜெயஸ்ரீ பத்தி சொல்லி ஆகணும். ஜெயஸ்ரீ சொல்ல எப்படி வந்து அடுத்தவங்க எல்லாத்தோடதும் சொந்தம். அகரம் வந்து யார் யார் வராங்களோ பொறுப்படுத்துக்கிறாங்களோ வந்து இட்ஸ் நாட் ஒருத்தங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆன விஷயமே கிடையாதுங்கிறதுக்கு வந்து ஜெயஸ்ரீ பிரமாதமான உதாரணம். இதே மாதிரி தான் வந்து சேர்ந்தாங்க அகரத்துக்கு. இப்போ அகரத்தை மொத்தமாக எடுத்துட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து அவங்களோட பங்களிப்பு வந்து அபாரமானது, பிரமாதமானதுன்னு சொல்லலாம். வி ஆர் ரியலி பிளஸ்ட்னு சொல்லலாம். அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. எவ்ரிபடி இஸ் டூயிங் சிமிலர் ஒர்க். தேங்க்யூ ஜெயஸ்ரீ. wherever you are. யாரும் ஒருத்தவங்களுக்கு குறைஞ்சவங்களே கிடையாது. பட் ஜெயஸ்ரீ வந்து படிப்படியாக வந்துருக்கும் போது நான் ஜெயஸ்ரீ பேர் நான் தனியாக சொல்ல வேண்டியதாக இருக்கு. Nice to know these wonderful, beautiful people around you. Thank you, soldiers. Thank you very much. 6,40,000 rupees. Thank already you. there. Thank you for the 11th question. Thank you for 6,40,000. 12வது கேள்வி, 12,50,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. தமிழ்நாட்டில் உள்ள எந்த நகரின் பெயர் அமெரிக்காவின் மாசச்சூசெட்ஸ் மாநிலத்தில் உள்ள ஒரு நகரின் பெயரை கொண்டுள்ளது? Which of these cities in Tamil Nadu shares its name with a city in Massachusetts in USA? And the options are A. Tiruchi, B. Erode, C. Salem, D. Velur. ஒரு ஞாபகம் இருக்கு. ஸ்கூலில் படிச்சேன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக எதர்ச்சியாக பார்த்த ஒரு விஷயம் அது. மேப்பில் பார்த்த ஒரு விஷயம் அது. சில இடத்துல வந்து ஃப்ரான்ஸ் எங்கே இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் தேடும் போது வந்து ஜென்ரலாக ஒரு மேப் அப்படியே பறந்து பார்க்கும்போது வந்து யூஎஸில் வந்து டப்புன்னு ஒரு பேர் கண்ணில் பட்டுது. இது எப்படா இப்படி ஒரு பேரா அப்படிங்கிற மாதிரி யூஎஸில் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அது. ஐ ஹோப் இட்ஸ் ரைட். கண்டிப்பாக வேலூரில், கண்டிப்பாக திருச்சி இல்லை, ஈரோடு போய் நோக்கியும் இல்லை. I've seen Salem on US maps, sir. மேப்பில் டெரிட்டரிஸ் பற்றி பார்த்துட்டு போகும்போது சேலம் அந்த பேர் நான் படித்த ஞாபகம் இருக்குது. அது கண்டிப்பாக யூஎஸ்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா இட்ஸ் கனெக்டட், யூஎஸ்னு கனெக்ட் ஆகி சேலம் பேரும் இருக்குது, யூஎஸ் பேரும் இருக்குது. ஸோ I think I'll go for Salem. C. Salem. C. Option C. Salem. If my memory is right. திருச்சி இல்லை.
இல்லை சார், பட் சேலம் எனக்கு நான் டப்புன்னு ஞாபகம் இருக்கு. நான் பேர் வந்து அது இருந்தனாலே வந்து அது ஞாபகம் இருக்கு. சேலம்னு ஒரு நேம் வந்து எனக்கு மனசுல இன்னும் ஞாபகம். Should I lock it? Please lock. Please lock C சேலம். இது வந்து சார் அந்த டிராமாலாம் பண்ணாதீங்க. இல்லை எனக்கும் வேண்டாம். Are you really sure? எனக்கு தெரியாதுங்க. அவர் வந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் நம்பிக்கையோட தான் நான் லாக் பண்ணியிருக்கேன். இங்க கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஊர். அது நார்த் அமெரிக்காவா சவுத் அமெரிக்கா அதெல்லாம் தெரியல. பட் ஐம் ஷுர். இல்லை இங்க இருக்கிற 4 ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஊர் நம்ம ஊர் பேரு இன்னொரு இடத்துல யுஎஸ்ல இருக்கு. ஆனா அது சேலமான்னு அந்த டவுட் இங்க இருக்கிற ஒரு ஊரு யுஎஸ் நம்ம 2 இடத்துல இருக்கு அதே பேர்ல. ஒன்னு ஒரேகான்ல, இன்னொன்னு மாசச்சூசெட்ஸ். சேலம் is the right answer. Yes! 12,50,000. ஜீனியஸ், உங்களுக்கு வந்து முதல் காதல் மாதிரி சூர்யாவை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அவரை எதிரில் உட்கார வச்சு என்னோட இப்படி விளையாடக்கூடாது சார். இதெல்லாம் நியாயம் கிடையாது. அறிவு கணக்கு எட்டாத ஒரு விஷயங்கள் ஏதோ ஒரு எங்கேயோ கனெக்ட் பண்ண முடியுது என்னால. not fair. But anyhow, 12,50,000 rupees is already yours. அகரம் ஃபவுண்டேஷனுக்காக ஒரு சென்டர் தேவைப்படுது அவங்களுக்கு டு ஹேவ் தேர் ஒர்க் ஷாப்ஸ், அவங்களோட இன்ட்ராக்ஷனுக்காக. என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் அதில் ட்ரைனிங் சென்டரில்? ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 ஏக்கர் பார்க்குறோம் சார். எங்ககிட்ட இருக்கிற காப்பஸ் ஃபண்டில் எங்கே 1 ஏக்கர் வாங்க முடியுதோ வி வாண்டட் க்ளோஸ் டு சிட்டி. ஏன்னா அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி வந்துட்டு போகிறதுக்காக ஒரு பேட்ச்னால் வந்து அட்லீஸ்ட் ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. தே மைட் ஹேவ் டு ஸ்டே ஃபார் அ வீக்கெண்ட், சாட்டர்டே சண்டே அங்கே தங்கி படிச்சுட்டு இன்ட்ராக்ட் பண்ணிட்டு போகிற அந்த டியூரேஷன் தான். மார்க்கை விட வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க போகிற ரொம்ப முக்கியமான இடம். நிறைய யூனிவர்சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, காலேஜஸ் அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. பட் அங்கேயும் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும், ஸ்பெஷல் கோர்ஸஸ் தான் நடக்கும். அப்போ ரொம்ப ப்ரெஷர் பண்ணி வாங்க முடியாமல் போகும். அகரம்க்குன்னு ஒரு இடம் இருந்ததுன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 600+ ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் எங்களுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்க போகிற இடம் அது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அப்படி ஒரு அழகான இடம் கட்டுறதுக்கான எல்லா பலமும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ ஒரு பிரேக்குக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் ஹேவ் அ பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வரலாம் ஒரு கோடி. வண்டர்ஃபுல் டைம் வித் சூர்யா. 12,50,000 ரூபாய் வச்சிருக்கீங்க. 13வது கேள்வி for 25 lakhs. Wishing you all the best. அகரம் டீம் நல்ல cheer up பண்ணுங்க. Give them a big hand. 13 questions for 25 lakhs. சூர்யா உங்களுக்காக இதோ. பின்வரும் பிரமுகர்களில் பாரதியார் கல்கத்தாவுக்கு சென்ற போது நமது சமுதாயத்தில் உள்ள பெண்களின் மேல் அவருக்கு இருந்த கருத்தை மாற்றியவராக கருதப்படுபவர் யார்? Which of these personalities is believed to have influenced Bharadiyar's outlook towards women in our society during his visit to Calcutta? And the options are A. Annie Besant, B. Sister Nivedita, C. Mother Teresa, D. Sarojini Naidu. So I remember a story. Okay. But not able to connect the names. What is that story? பாரதியார் அவர்கள் கல்கட்டா எதுக்காக போனாங்க அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வரல. பட் போயிருக்கும் போது வந்து 4 பேரில் ஒருத்தர் வந்து உங்கள் மனைவி கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க.
இல்லை அவங்களை கூப்பிட்டு அவங்க வீட்லேயே இருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்காங்க, நான் வெளியில் கூப்பிட்டு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து உங்கள் வீட்டு பொண்ணுக்கே நீங்கள் வந்து சுதந்திரம் கொடுக்கல, ஒரு ஃப்ரீடம் கொடுக்கல, இந்த மண்ணுக்கு என்ன வாங்கி கொடுக்க போகிறீங்கிற மாதிரி ஷி ரேஸ் சம்திங். அண்ட் அதுதான் வந்து பாரதியார் அவர்களை இந்த புதுமை பெண் பற்றிலாம் பேச வச்சது, பாட வச்சது, நிறைய புது புது கருத்துக்களை வந்து அதுக்கப்புறமா சொல்ல ஆரம்பித்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங். ஐ ஹவ் கம் அக்ராஸ் திஸ் ஸ்டோரி. யாருன்னு தெரியும்? யாருன்னு தெரியல. ஆனி பெசன்ட், சிஸ்டர் நிவேதிதா, மதர் தெரேசா, சரோஜினி நாயுடு. 4 பேருமே இந்த கேள்வியை கேட்டிருக்கலான்னு தான் தோணுது. அந்த மாதிரியான பிரமுகர்கள் இவருங்க. யூஸ்வலாக டைம் லைன் வச்சு பார்ப்போம் சார், எந்த டைமில் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மேபி அன்னை தெரசா அவர்கள் இல்லாமல் கூட இருக்கலாம். மேபி சரோஜினி நாயுடு அவர்கள், ஆனி பெசன்ட், சிஸ்டர் நிவேதா. ஆனி பெசன்ட் மோர் சென்னை பேஸ்டுன்னு தோணுது. கல்கட்டாவில் எவ்வளோ நாள் இருந்தாங்க, கல்கட்டாவில் I'm not able to connect, put her there. I stay in Besant Nagar. Annie Besant வந்து I don't think I can go wrong with that. So அன்னை தெரசா அவர்கள், ஆனி பெசன்ட் அவர்கள் கல்கட்டா சம்பந்தமாக பார்க்க முடியல என்னால். ஸோ நிச்சயமாக தியோசாபிக்கல் சொசைட்டி, ஆனி பெசன்ட், ஐ எம் நாட் ஏபிள் டு கல்கட்டாவில் வச்சுனால அதை கனெக்ட் பண்ண முடியல. ஸோ அன்னை தெரசா அண்ட் ஆனி பெசன்ட் அவர்களாக இருக்க முடியாது. ஜீனியஸை நம்பி 50-50 போகலாமே சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு தான். 50-50 ஏதாவது போச்சுன்னா வந்து then I'll be again stuck. I don't want to லைஃப் லைன் வேஸ்ட் பண்ண விரும்பல சார். நான் ஆடியன்ஸ் போல் போயிடலான்னு பார்க்குறேன். I'll go for audience poll. Audience poll. So genius வேணா audience. Genius வேண்டாம் audience. Well genius பாருங்க நான் தான் கரெக்ட். இல்ல எல்லா மரியாதையும் இருக்கு. கும்பறற தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த கேள்விக்கு மட்டும் audience யூஸ் பண்ணலாம்னு தோணுது. Well genius Surya wants to get into an audience poll and the lifeline is audience. Audience. The options are A. Annie Besant, B. Sister Nivedita, C. Mother Teresa, and D. Sarojini Naidu. And your time starts now. என்னோட டவுட் வந்து B or D தான். So ஷூரா இருந்தா ஆன்சர் பண்ணுங்க. It will really help. Audience poll is B 48%. Majority A 26%. ஓ ஏன்பா நீங்க பெசன்ட் நகர் பத்தி சொன்னா கூட C 14% and D 12%. சிஸ்டர் நிவேதா நான் நினச்சி பார்க்கல. இப்போவும் எனக்கு பேர் வந்து ஞாபகம் வரல. சிஸ்டர் நிவேதாக்கு ஆடியன்ஸ் போல் ஓட்டு வந்திருக்கு. ஆப்ஷன் பி அண்ட் நாட் டி. நான் நினச்ச டி சரோஜினி நாயுடு அவர்கள் இல்லை, சிஸ்டர் நிவேதா அப்படின்னு என்னோட அகரமில் இருக்கிற எங்கள் மொத்த டீமும் சொல்கிறாங்க. ஸோ for 25 lakhs sir, I'll go for B. I lock it? Yes. 48% B எனக்கு பாசிட்டிவாக தோணுது. Genius lock option B, Sister Nivedita. ஆயிரத்தி 1907 நடந்த விஷயம் இது. பாரதியார் சந்திச்ச பெண்மணி இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க வெளிநாட்டில் இருந்து. வெளிநாட்டில் இருந்து அதில் 2 பேர் இருக்காங்க. இதில் ஆக்சுவலி 3 பேர் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க. ஆனி பெசன்ட், மதர் தெரேசா and of course Sister Nivedita. B, சிஸ்டர் நிவேதிதா. அதை நீங்கள் லாக் பண்ணியிருக்கீங்க. பட் மிச்சம் 2 பேரும் இல்லைன்னு ரூல் அவுட் பண்ணிட்டீங்க. பாரதியாரை சந்திச்சது, அவரோட பேசுனது,
1907 சுவாமி விவேகானந்தாவின் சிஷ்யை சிஸ்டர் நிவேதிதா. தேங்க் யூ. Thank you. 25 lakhs. So இங்க ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களை பார்த்தேன். இந்த ஒரு பணம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறோம். அது உங்களுக்கு போகுது. உங்களுடைய எமோஷனல் மூமெண்ட்ஸை பார்க்கும்போது அண்ட் சூர்யா உங்களோட இருக்கிற அந்த இன்டராக்ஷன்ஸ் இருக்கட்டும் பார்க்கும்போது சூர்யாவோட இன்டராக்ஷன்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தொகுத்து இருக்கு. லாஸ்ட் சீசனோட நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. Love to see sir. Golden moment sir. Video please. யாதும் ஊரே யாவரும் கேளு, எதுவும் என்னுடைய ஊர், எல்லோரும் என் உறவுகள். வீட்டில் இருந்தேன், அப்பாவோட பையனாக இருந்தேன். ஒரு இடம் கொடுத்தீங்க, சினிமாவில் நடிகனா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. சூர்யாவான நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. தமிழ்நாடு பூரா நான் எதிர்பார்க்காத, என்ன சொல்றதுனே தெரியல, இதுக்கெல்லாம் கனவுல கூட காண முடியாது அந்த மாதிரியான ஒரு இடத்த நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க. நிறைய பேரை சந்திக்கணும்னு நினைச்சு வந்தேன், அது இங்கே நடந்தது. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், நிறைய உறவுகளை சம்பாரிச்சுக்கன்னு நான் சொல்லுவேன். நான் இன்னும் 1 லட்சத்தை கண்ணில் பார்த்ததே இல்லை. உண்மையா சார்? மனம் போல மாங்கல்யம் நடக்கட்டும். இந்த மாதிரி குழந்தைகளை கிடைக்காது. இதை விட ஒரு நல்ல அப்பா, நல்ல கணவர் எப்படி கிடைக்க முடியும்? உங்களுக்கு முதல் மரியாதை கலந்த வணக்கம். எனக்கு தெரிஞ்சு நான் அப்படியே ஓப்பனாக பேசுகிறேன், உங்களை விட வேற யாருமே வாழ்க்கையை ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணதில்லை. சூர்யா மாமான்னு சொல்ல தெரியாது. அதுக்கு மாமா மாமான்னு ஒரு கையை மட்டும் காட்டி காமிச்சு அதுக்கு முத்தம் கொடுக்கும். மாமா வரியா வரியான்னு கேட்கும். அப்பா அம்மா கிட்டே ஒழுங்கா பேசாத பொண்ணு இதுக்காக ஃபோட்டோ பார்த்து அடையாளம் தெரிஞ்சுக்கணும், கூப்பிடணும். அகரம் ஃபவுண்டேஷன் சார்பாக அவங்க விட்டுட்டு போன 12,50,000 ரூபாய் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது உங்களுக்கான இன்னொரு ஆத்மா வந்து எங்கள் வழியே இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. அது நல்ல ஆத்மா, புண்ணிய ஆத்மா. எங்கள் வயிற்றில் வந்து பிறந்ததுக்காக நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறோம். அதனால் இது வந்து நான் வளர்த்த நான் பெருமைப்பட முடியாது. அந்த ஆத்மாவுக்கு சில தகுதிகள் இருக்குது, அந்த தகுதியெல்லாம் அந்த பெருமைப்பட்டுக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் அதுக்கு இணையாகவே மனசார எல்லாரும் வாழ்த்துறாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் அவ்வளோ நல்லவெல்லாம் நான் நினைக்கல. மாற்றம் ஒன்றே, இதுவே நான் சொல்ல போற கடைசி வாட்டியா கூட இருக்கலாம்ல. என் திருப்திக்காக முழுசா சந்தோஷமா மாற்றம் ஒன்றே மாறாதது, உங்கள் வாழ்வை மாற்ற போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் சூர்யா, இது நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. வெரி 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 டச்சிங் மொமெண்ட்ஸ். அந்த வினாடிகளை நான் இந்த அரங்கத்தில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் ஐ ஜஸ்ட் காண்ட் ஸ்டாப் இட், பிகாஸ் அதோடைய மொமெண்ட்ஸ் எனக்கு தெரியுது. எப்படி இவ்வளோ ஒரு பெரிய கனத்தை, இப்படி பாரத்தை, அனுபவத்தை எடுத்துக்க முடிஞ்சது ஃபர்ஸ்ட் சீசனில் உங்களால்? It all just happened, sir. Nothing was planned. எதுவுமே நாங்கள் இதுதான் நாங்கள் சந்திக்க போகிறோம், இந்த மூமெண்ட் தான் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பிளானிங்கே எதுவுமே இருக்காது. வாழ்க்கையில் வந்து எனக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்துருக்கு இந்த நிகழ்ச்சி. வேற ஒரு வழி போட்டு கொடுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம் எனக்கு இந்த நிகழ்ச்சி. ஐ திங்க் தி ஓப்பன் தேர் ஹார்ட். அப்படியே மனசார பேச ஆரம்பித்தாங்க. வீட்டில் ஒருத்தர் கூட பேசுகிற மாதிரி இருந்தது. நானே வந்து அப்பா அம்மா கூடவே நிறைய விஷயங்கள் ஓப்பனாக ரொம்ப நேரம் பெரிய கான்வர்சேஷன்லாம் இருந்தது கிடையாது. சின்ன சின்ன கான்வர்சேஷன்லேயே வந்து முடிஞ்சு போயிடும். இவ்வளோ லென்த்தி கான்வர்சேஷன்லாம் வந்து இருந்ததே இல்லை. பட் ஐ வாண்ட் டு பி வித் தெம். ஐ வாண்ட் டு பி டோட்டலி வித் தெம்.
அவங்கள தோளில் கையை போட்டுட்டு நான் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, எனக்கு என்ன அனுபவம் இருக்கோ, ஏன்னா மனசார எனக்கு நான் என்ன நம்புறனோ, நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ, அது அவங்க கூட இருந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் ஏதோ ஒரு பாசிட்டிவ் விஷயம் சொல்லணும்னு ஆசையாக இருந்தது. என்னை பிடிச்சி என்னை விரும்பி ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து எவ்வளோ தைரியம் கொடுக்க முடியுமோ, இல்லாட்டி எவ்வளோ சின்ன சின்ன சந்தோஷம் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ ஆறுதல் கொடுக்க முடியுமோ, எப்படி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியுமோ, அதெல்லாமே வந்து என் அளவில் எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளில் வந்து நான் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அண்டு எல்லாருமே நெருங்கி வந்த மாதிரி இருந்தது. தமிழ்நாடே வந்து ரொம்ப க்ளோஸாக கிட்ட வந்த மாதிரி இருந்தது. ஒரு விஷயத்தை எல்லாருமே கலந்து பேசலாமே, ஒரு விஷயத்துலேருந்து ஒருத்தவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. படித்தா புரியுது, யாராவது எங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னால் புரியுது. பட் இந்த நிகழ்ச்சியில் வாழ்க்கை அறையுது. அண்ட் எங்கேயும் ஒரு ஹம்பிள் ஆக்குது, வண்டர்ஃபுல் ஆக்குது. அண்ட் ஆல்ரெடி அ ஹம்பிள் அண்ட் அ வண்டர்ஃபுல் யங் மேன் யூ ஆர். அண்ட் இன்னைக்கு இப்படி ஒரு நிறுவனத்தை நீங்கள் ஆரம்பித்ததை நான் பார்க்குறேன். அண்டு நீங்கள் மட்டும் இல்லாமல் அது வந்து பல பேர் அதை தயார்படுத்திருக்கிறது பார்த்துட்ருக்கேன். மிகவும் அற்புதமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஃபார் திஸ் ஷோ. அண்ட் இந்த ஒரு மொமெண்ட்ஸை பார்த்ததை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு வண்டர்ஃபுல், சூப்பர். Let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வரலாம் ஒரு கோடி. 25 lakhs for a wonderful cause. Play well. You have the wishes of audience here, and இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே I'm sure would want you to get this a crore and many crores for this good cause. 14வது கேள்வி, 50 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. சூர்யா உங்களுக்காக இதோ. இவர்களில் எந்த தமிழ் எழுத்தாளர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வகுப்பு தோழனாகவும் இருந்தார்? Which of these Tamil writers was also the classmate of APJ Abdul Kalam? And the options are A. Jayaganthan, B. R.K. Narayan, C. Sujata, D. Indira Parthasarathi. A. Jayaganthan, B. R.K. Narayan, C. Sujata, D. Indira Parthasarathi. Wonderful writers. இங்கே ராமேஸ்வரம் பேக்ரவுண்டு கொஞ்சம் தெரியும். பட் அவர் எங்கே படித்தார், என்ன மாதிரி அவரோட காலேஜஸ், அதெல்லாம் நான் எனக்கு ஃபாலோ பண்ணல. ஆர்கே நாராயண். என்ன டவுட்? ஆர்கே நாராயண் சும்மா கொஞ்சம் ஒரு ஃப்ளூக்கில் தான் யோசிச்சு பார்க்குறேன் சார். ஃப்ளூக் எடுக்க முடியாது, பட் ஐம் ஜஸ்ட் திங்கிங். சார் எங்கெங்கே போ சார், ஐம் நாட் ஏபிள் டு எலிமினேட் எனிபடி. ஜீனியஸ் இப்போது நம்ப விரும்புகிறீங்களா? வேறு வழி இல்லை சார். 4 ஆப்ஷனில் எடுக்க முடியாது. நிச்சயமாக தப்பு பண்ண விரும்பல, கீழே சறுக்க விரும்பல. எதுலெல்லாம் டவுட் இருக்கு உங்களுக்கு? ஆர்கே நாராயணனா இருக்க முடியும் அப்படின்னு தோணுது. பட் இன்னொன்றும் ஒரு டவுட் இருக்கு. இன்னொரு சொன்னால் 50-50 வந்து ஏதாவது நடக்கும். நான் 50-50 நான் அதை சொல்லலை. ஸோ முதல்ல ஜீனியஸ் கையில் விட்டு, ஆமாம், 2 ஆன்சர் தவறான ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸை நீக்கிட சொல்லி, எஸ் 2 இருக்கும், அதில் விளையாடலாம். சிம்பிளிஃபை பண்ணி ஐ வாண்ட் டு see. Well, ஜீனியஸ் லைஃப் லைன் 50-50 யூஸ் பண்ண விரும்புகிறாரு. 2 தவறான
ஆப்ஷன்ஸ் நீக்கிடும். ஒரு பேரை சொல்லி இதுக்கு தான் சொல்லி சொன்னேன். சொல்லி சீனியஸை நம்ப மாட்டேன்னு இதுக்கு தான் சொன்னேன். டவுட் எதுலையோ அது ரெண்டுமே வந்திருக்கு சார். ஓகே. C. Sujata, B. R.K. Narayan. Yeah. Both wonderful, brilliant, great writers. APJ Abdul Kalam அவர்களும் a great man. யார் ஃப்ரெண்டா இருக்க முடியும்? எனக்கு சைல்ட்ஹுட்டில் வந்து ஃபேவரட்டான புக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மால்குடி டேஸ் சார். சுஜாதா சார் அவர்களோட புக் சார் நிறையா இப்போ சங்கர் சார் படங்கள்லாம் கூட வந்து ஏதாவது சயின்டிஃபிக்காக ஏதாவது வேணும்னு அப்படின்னு வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படி லிங்க் பண்ணால் ஒரு வேறு இவரோட லைன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தா தே குட் பி காமன் இன்ட்ரெஸ்ட்னால கனெக்ட் பண்ணுறீங்க. எனக்கு நாலேஜ் பேஸ் அவங்க எந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணாங்க, எப்படி நண்பர்களாக இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. இன்ஃபேக்ட் சுஜாதா சார் அவர்கள் வந்து அப்பாவோட நெருங்கிய நண்பரும் கூட. பட் இந்த கனெக்ஷன் எனக்கு சத்தியமாக தெரியல. So what do we do, Surya? 50 lakhs. No more lifelines? Strong intuition கொடுக்குது. Strong intuition says it's Sujata sir. You want to lock or to quit? I'll leave it to you. Take a call. I'll go for C sir. Lock பண்ணலாமா? Yes. Sure? Yes. Genius. Lock C. Sujata. Well, C. Sujata அவரை நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சிங்க. அஃப்கோர்ஸ் அவங்க இருவரும் காமன் இன்ட்ரெஸ்டால் லாக் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் அப்துல் கலாம் சார் பற்றி சொல்லிடுறேன். அவர் வந்து சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் படித்தார், திருச்சி. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி MITயில் படித்தார். ஆர்கே நாராயணன் எங்கே படித்தார் சார்? அது சொல்லுங்க. இங்கே இருக்கிற 2 பேரில் இருக்கிற ஒருத்தர் அப்துல் கலாம் ஓட சென்ட் ஜோசப்ஸ்லேயும் படித்தார், MITலையும் படித்தார். இதுக்கான பதில் ஒரு ஆடியோவாக இருக்கு. அப்துல் கலாம் சார் பேசியிருக்காரு. அந்த ஆடியோவை கேட்போம். ஓகே, ஆடியோ ப்ளீஸ். நானும் எஸ் ரங்கராஜன் அவர்களும் ஒரே வகுப்பில் BSc பிசிக்ஸில் சென்ட் ஜோஸ் காலேஜ் திருச்சாப்பள்ளியில் பயின்றோம். நாங்கள் இருவரும் முதல் வரிசையில் உட்கார்ந்திருப்போம். சுஜாதா அவர்களின் விஞ்ஞான கட்டுரையில் 50 lakh rupees. Yes. 50 lakhs. Aha. Hey. 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 Two great people. Wow. Front benches. Wow. Wow. காலேஜில் MITயில் சூப்பர், வண்டர்ஃபுல். ஆமா, ஒரு கேள்வி 1 கோடிக்கு. ஓ, குவைட் அ கிரேட் ஜர்னி சூர்யா. வாய்ப்பு இருந்தால் ட்ரை பண்ணுறேன். கேள்வி மட்டும் பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். வெல், பெரிய பொறுப்பு இருக்கு கண்ணுக்கு முன்னாடி. ஐ வாண்ட் டு பி கேர்ஃபுல் சார். 15வது கேள்வி. ஹூட்டர் இப்படியும் வேலை காட்டிட்டார். ஹூட்டர் எப்படி இருக்கீங்க? But 50 lakh rupees is mind blowing. Superb. $50 lakhs. Thank you. For Agaram Foundation. A bouquet with a lot of sweets.
தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே மனதார ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது, அடுத்த முயற்சிக்கு போகும்போது வந்து ஒரு உறுதிமொழி இருக்கு. ஐ திங்க் அந்த உறுதிமொழியோட இந்த தொகையை ஏற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லாமா? கல்வியே எங்கள் ஆயுதம், கல்வியே எங்கள் கேடயம், கல்வியே எங்கள் சமூக பாதுகாப்பு, கல்வி வெளிச்சம் தேடி அலைந்தோம், நல்லோர்கள் கை கொடுத்தனர், வெளிச்சம் மட்டும் தராமல் கைகளில் விளக்கையே தந்துகிறது அகரம். கல்வி கற்று வேலை பெற்று குறைந்தபட்சம் ஒருவரையாவது நாங்கள் படிக்க வைப்போம். திசை தவறாமல் உதவி மறவாமல் நல்ல குடிமக்களாக இருப்போம். அகரத்தின் வீரியமிக்க விதைகளாக ஜெயித்து வருவோம். நாங்கள் கற்றதையும் பெற்றதையும் எல்லோருக்கும் பகிர்ந்து தருவோம் என்று உறுதியேற்கிறோம். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். உங்களை எல்லாரையும் கட்டி பிடிக்கணும்ன்றது ஒருத்தரை கட்டி பிடிச்சா உங்களால கட்டி பிடிச்சவர். வெரி ப்ரௌட் ஆஃப் யூ சூர்யா. மிகவும் பெருமையா இருக்கு. எனக்கு என்னவோ இந்த அகரமங்கர இந்த ஃபவுண்டேஷன் வெறும் சமுதாயத்தை மாற்றத்துக்காக சேர்ந்திருக்கிற ஒரு குரூப்பாக தெரியல. எங்கேயோ வந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல்லான ஹியூமன் பீயிங்ஸ் தொடர்ந்து உருவாகக்கூடிய, அதாவது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன்ஸ் உருவாகக்கூடிய ஒரு பெரிய ஒரு விதைன்னு தோணுது. வளரட்டும், மரமாகட்டும், காடாகட்டும். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஒன் அமங் யூ. நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டுங்கன்னு நினைக்கிறீங்க. அண்ட் ஐ ஹவ் சீன் அ most beautiful young man today. Have a great night. Good night. Love you all.